சரியா? ஸோ நீங்கள் வந்து இது வந்து உங்களோட அப்பத்தா கூட பண்ணீங்களா? I couldn't get you. உங்களோட அப்பத்தா கூட பண்ணீங்களா இந்த மாதிரி ரெக்கார்டிங்? இதே மாதிரி 1983 வருஷம் 82வது வருஷம் இதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங். அப்போது எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி இன்டர்வியூலாம் எடுக்கிறதுக்கு. ஓசை இந்த பச்சைபாஸ் காலேஜில் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பெரியவங்களோட பேசணும், அவங்களுடைய குரல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதனால் ஒரு முயற்சி, சின்ன முயற்சி அதை பண்ணேன். இப்போது அது வந்து ரொம்ப நல்லா வந்தது. ஈவன் டுடே வி ஆர் ஹேவிங் இட். இப்போ கேட்டாலும் வந்து நேராக அவங்க பேசுகிற மாதிரியே இருக்குது. மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது டேப் ரெக்கார்டில். ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு டெக்னாலஜி இருந்தது, மெட்டல் டேப் டெக்னாலஜி சொல்லிட்டு சம்திங். ஆக்சுவலாக அதில் வந்து அந்த ஜென்ரலாக உள்ள மேக்னெட்டிக் டேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த குரோம் ஆக்சைடு மெட்டல் பூசி இருக்கும். ஸோ அதனுடைய வந்து இந்த ஒளி வந்து மங்கவே மங்காது எத்தனை வருஷம் ஆனாலும். ஸோ வாட் ஆக்சுவலி தே கிளைம். ஸோ ஐ ஹோப் it is actually intact and we can actually provide, we are having a tape recorder to actually replay, we can play. பட் இப்போ வந்து நீங்கள் சிடியில் போட்டீங்க? சிடி பண்ணியிருக்கேன், அது வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து இட் இஸ் தேர் ஆக்சுவலி. அது எதில் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியல. ஓகே, நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவுக்கு பண்ணிட்டீங்களா? நான் பண்ணலை, அது என்னமோ தெரியல. ஏன்னா எப்போவுமே நமக்கு என்னாச்சுன்னா அந்த சமயத்திலலாம் போகிற வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து நமக்கு இஷ்டம். ஸோ வந்து ஒரு ஆள் வேறு, அதனால் வந்து அது மாதிரி பண்ணணும். ஸோ ஐயா இது பண்ணும்போது நம்ம முதல்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் முதல்ல எங்கே பிறந்தீங்க? நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இஃப் யூ வாண்ட் டு சி த என்டையர் அப்படி கால்டஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 காரைக்குடியில் அங்கே வந்து என்னோடய பர்த். அப்போ அதாவது 25வது நாள் செப்டம்பர் மாதம் 1963. ஓகே, அப்படி பிறகு ஆக்சுவலாக படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸ் தேவக்கோட்டையில், அப்புறம் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து திருப்போணத்தில், அங்கேருந்து வந்து ஆர்சி ஸ்கூல் வந்து கேப்பூர் மதுரையில், அப்புறம் வந்து ஹைஸ்கூல் வந்து சென்ட் மேரிஸில், அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி அண்ட் ஆக்சுவலி இது வந்து ப்ரீ செகண்டரி வந்து பேஸ்ட்ரி ஸ்கூல் மயிலாப்பூரில், அப்புறம் சாந்தம்மாய் ஸ்கூலில். வீட்டிலே பிறந்தீங்களா? ஹாஸ்பிட்டலில் தான். சரி. டாக்டர் சுகுமாதேவன் சொன்னாங்க டாக்டர். வாட் ஆக்சுவலி அப்புறம் வந்து பச்சைபாஸ் காலேஜில் என்னுடைய கிராஜுவேஷன் ஆன் கெமிஸ்ட்ரி. ஸோ அது வந்து 83 ஸோ வாட் ஆக்சுவலி அதை பொறுத்து போட்டால் அப்படி தான். நீங்கள் காலேஜில் இருக்கும்போது கெமிஸ்ட்ரி படித்தீங்களா? நான் கெமிஸ்ட்ரி படித்தேன். சரி. அது அதுக்காக செலக்ட் இல்லை படிக்கல. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் பேசிக்கலி இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் மேத்தமேட்டிக்ஸ். அப்போ என்னாச்சுன்னா எங்கள் டாடி வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங், போத் இன் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசனில் வந்து ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி. பட் ஆனால் சம்பவம் எனக்கு மெடிசன் கிடைக்கல. பட் ஆனால் என்னோடய மார்க் எப்படி இருந்ததுன்னா இட் இஸ் ஆக்சுவலி நெய்தர் 99+ ஆர் இட் இஸ் நாட் வந்து 80- அப்படி இருந்தது. 87 மார்க் 88 மார்க்கும் பொழுது இட் இஸ் இன் பிட்வீன் அந்த கேட் ஆன் வால் மாதிரி இருந்தது. எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ ட்ரைனிங் அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு என்னுடைய முயற்சி பூரா வந்து லயலா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எஸ்பெஷலி மேத்தமேட்டிக்ஸில். ஓகே, வாட் இஸ் ஹேப்பன் லைக் வந்து அந்த ஃபாதர் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். இட்ஸ் ஆக்சுவலி ஐ மே கெட் இன்ஜினியரிங் காலேஜ். தே ஹவ் டு கேரி அவுட் த என்டையர் இயர் வந்து வேக்கன்ட் சீட்டு, அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து இப்போ வரும்பொழுது பச்சைபாலஸ் வரும்பொழுது என்னாச்சுன்னா எங்கள் டேடி வந்து போட்டு ஆல் தி எஃபர்ட்ஸ் ஆக்சுவலி புட் மீ. பேசும்பொழுது வந்து உள்ள ஒரு பிரின்ஸிபால் இருந்தார், சண்முகநாதன் சொல்லிட்டு. இஸ் ஆக்சுவலி laureate in actually chemistry, a man of what you call it as so much actually knowledge and qualification. He said actually if you are going to say Pachaipash,
it has produced so many actually people, but actually equally famous for actually all the what you call this what you may not like it also. நான் எல்லாம் வந்து ரவுடித்தனம் நிறைய பண்ணுவாங்க பார்ட் ஆஃப் ஆக்சுவலி பீப்புள் லைக். ஸோ அதனால் அவர் சொன்னார், டோன்ட் புட் இட் இன் மை மேத்தமெட்டிக்ஸ், put him only in chemistry, wherein he'll be under my control. So, okay, fortunate enough to what you call as study under him, under his guidance. அது படித்தேன். பட் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா படையபடி வந்து ஒரு இங்கெல்லாம் வந்து இந்த ஃபார்வேர்டு பேக்வேர்ட்லாம் வந்து கோட்டா இருக்கிறதுனால எம்எஸ்சி கிடைக்கல எனக்கு. அக்கார்டிங் கேட்டிங்கன்னா ஓகே ஆல் வெல். கெமிஸ்ட்ரி பிடிச்சிருந்ததா? பிடிச்சி தான் படித்தேன். இன்றைக்கி கூட வந்து எனக்கு வந்து எங்கள் பையங்கள்லாம் கேட்பாங்க, எப்படி சார் கூட எதுவும் பிடிச்சி படித்தா இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும். ஆல்மோஸ்ட் வந்து 10 வருஷம் ஆச்சு, இப்போது 40 வருஷம் ஆச்சு. ஈவன் டுடே ஐ கேன் ஆக்சுவலி டெரிவேஷன்லாம் என்னால் எழுத முடியும். either in actually organic or inorganic or actually physical chemistry, whatever the theory they are going to actually ask me, at least to some extent I can actually spell it out what is actually the theory behind that. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு பேஷன் அதில் கெமிஸ்ட்ரியில். உங்களுக்கு அண்ணாவோ அக்கா அந்த மாதிரி இருந்தாங்க? இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு சன் ஃபார் தி ஃபேமிலி அண்ட் கிராண்ட் சன் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி ஆல்சோ. எனக்கு அப்புறம் 3 தங்கச்சி வந்து தேர் ஆர் ஆக்சுவலி இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் லைக், பட் நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி சன். அது வந்து எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் சன்? அப்படியே அது இன்னும் அந்த காலத்தில் பிகாஸ் இப்போ மாதிரி வந்து நிறைய ஒரு கம்யூனிகேஷன்லாம் இப்போ நிறைய கிடையாது. டிவி கிடையாது, ஒரு மொபைல் கிடையாது, நிறைய வீட்டில் வந்து லேண்ட்லைன் கிடையாது. பீப்புள் ஆக்சுவலி யூஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி த்ரூ வாட் கால் போஸ்ட் கார்டு ஆர் ஆக்சுவலி இன்லன் லெட்டர். ஸோ இப்போ ஃபாஸ்ட்லாம் கிடையாது. பீப்புள் வந்து ரொம்ப வந்து ஒரு அன்றைக்கி உடனே வந்து வைரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ த டைம் ஆக்சுவலி இந்த 2000 வந்து மொபைல் நம்ம இந்தியாவில் வந்தது. அப்புறம் தான் வந்து ஏன்னா அப்போல்லாம் வந்து ஈவன் கார்ட்ஸில் கூட நிறைய மாடல்ஸ் இல்லை, அது கூட கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் ஆக்சுவலி அப்படி தான். அதனால் ஒன்றும் ஃபீலிங்க்கு வேலை இல்லை, ஏன்னா இன்ஃபர்மேஷன் இல்லை. when you get actually lot of information, then you have to get compared, enjoy or worry. அது இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஓகே, வாட் எவர் இஸ் தேர் பீப்புள் ஓகே இட்ஸ் அ லைஃப், இட் இஸ் அ வேர்ல்ட் அண்ட் தட் க்ரோ. அப்படி தான். நான் என்ன கேட்குறேன்னா, லைக் நீங்கள் ஃபர்ஸ்ட் சன், அதனால 3 அக்கா இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க. அதனால அது வந்து நீங்கள் தான் நிறைய லைக் did you help them? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஆக்சுவலி ஜாயிண்ட் ஃபேமிலியில் அப்போல்லாம் வந்து பெரிய கண்டிஷன் இதெல்லாம் கிடையாது. எவ்ரிபடி வில் க்ரோ ஆன் தர் ஓன் அண்ட் எவ்ரிபடி ஆக்சுவலி ஒரு பாண்டேஜ் இருந்தது, அந்த பாண்டிங் இருந்தது. திங் லைக் பீப்புள் ஓகே அக்கா தங்கச்சி அண்ணன் ஈவன் சுலேவி அக்கச்சினி, அதில் ஒன்றும் அது கிடையாது. ஓகே, பட் என்னென்னா அதான் சொல்கிறேன், நமக்கு டைவர்ஷன் வேலை இல்லை, எல்லாம் ஒன்றா விளையாண்டோம், ஒன்றா வளர்ந்தோம். ஈவன் டுடே ஆக்சுவலி திட்ஸ் அந்த பாண்டிங் இருக்குது இன்றைக்கும். ஆமாம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக காலேஜ் முடிக்கும் போது என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு வந்து இன்ஜினியரிங் கிடைக்கல, மெடிக்கல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வருத்தம் இருந்தது. ஓகே, ஐ தாட் ஆக்சுவலி ஐ ஹவ் டூ சம்திங். தென் ஆக்சுவலாக வந்து நான் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சுவலாக மாதிரி வந்து இந்த ஆடியோ வீடியோ அப்புறம் வந்து நம்முடைய டெலிவிஷன் அதெல்லாம் வந்து ஹவு டு மெயின்ஸ்டைன் அப்படி சொல்லிட்டு ஒரு டிப்ளமோ படித்தேன். அப்புறம் வந்து அப்போவே நான் என்ஐடிக்குள்ள வந்து என்ஐடி தி கம்பெனி ஃபார் ஆக்சுவலி டீச்சிங் பீப்புள் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் காலேஜ் என்ஐடி காலேஜ். ஸோ அதில் வந்து கம்ப்யூட்டர் மை டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்சோ. ஸோ ஐ கேம் அவுட் ஆக்சுவலி வித் மை பிஎஸ்சி டிகிரி வித் 2 டிப்ளமோஸ் ஐ கேம் அவுட். ஓகே, அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு அப்போல்லாம் வந்து சின்ன ஒரு பிஎஸ்சி படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் பிஇ படிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு கிருஷ்ணா காலேஜ் சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், அதில் ஜாயின் பண்ணேன். பட் சம்மோர் இட் டிடன்ட் ஒர்க் அவுட். தென் ஆக்சுவலி அப்போ எனக்கு இது வந்து பேங்கில் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன். ஐ காட் த்ரூ, அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கேக் ஒர்க்காக இருந்தது. நம்ம அது நல்லாவும் இருந்தது. ஸோ ஆக்சுவலி என்ட்ரன்ட் பேங்க் ஆக்சுவலி அப்புறம் என்ன பண்ணேன், படித்து இது வந்த பிறகு தென் ஐ கம்ப்ளீட்டட் மை தி ப்ரொஃபஷனல் டிகிரி ஃபார் மை பேங்கர்ஸ். அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். தென் ஆக்சுவலி யூஸ் டு கெட் அப்டேட்டட் டே டு டே பேங்கிங் தென் அண்ட் தேர் ஆக்சுவலி இட்ஸ் ஆல் கோயிங் நவ். கேவிபி அப்போது அதுதான் ஃபர்ஸ்ட் பேங்க்கா? எனக்கு முதல்ல ஆரம்பமும் அங்கே தான் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கும் அங்கே தான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட் இஸ் ஆக்சுவலி ஐ ஆம் இன் 38th year in the bank, same bank. We joined as a clerk actually at our Karur as a trainee, but I have seen different places like different states, different districts, and actually fortunate enough to work in Delhi, Surat, got meetings in Bombay, again in state capital at Chennai, and to head actually divisions at Madurai and Karur as well as Trichy. ஸோ ஆரம்பிக்கும் போது சூரத்தில் தான் இல்லை ஐ ஸ்டார்டட் மை கேரியர் வித் அ பேங்க் அட் கரூர். எஸ் சார். ஸோ அங்கே வந்து கிளர்க்னா என்ன பண்ணுங்க? கிளர்க்கு அப்படின்னா சி தட் டைம் ஆக்சுவலி தேர் ஆக்சுவலி இந்த கவுண்டர்ஸ் தே யூஸ் டு டூ ஆக்சுவலி வாட் எவர் ஒர்க் லைக் ஸோ எக்ஸ்டெண்டிங் சர்வீசஸ் டு தி கிளைண்ட்ஸ் லைக். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் கிடையாது, இன்ட்ராக்ஷன் ஒன்லி. அது மேனுவல் இன்ட்ராக்ஷன். பீப்புள் யூஸ் டு கம் அண்ட் சார் என்ன பேலன்ஸு, என்ன ஒரு செக் வந்திருக்கு, எனக்கு செக் புக் வேணும், எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இது மாதிரி வந்து அட்வான்சஸ் வேணும், எல்லாமே வந்து தெர் இஸ் நோ இன்டர்ஃபேஸ். தெர் இஸ் நோ இன்டர்ஃபேஸ். இது everything is only what you call this manual, and you have to actually talk face to face. You have to talk and actually you have to get it done. You have to actually direct and what you call this people to corresponding actually officers or manager, depends upon the demand. ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருந்துச்சா இல்லையா? இல்லை, கம்ப்யூட்டர் வரவே இல்லை. தட் டைம் என்றால் அதாவது 86 எல்லாம் பேங்கிங்கில் வந்து வரவே இல்லை, எங்கேயுமே இல்லை. எல்லாமே மேனுவல், எல்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டன், ஆல் ஆக்சுவலி மேனுவல். சீன் எனக்கு சொல்லுவாங்க எங்கள் பேங்கில் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் சீன் தி என்டையர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆக்சுவலி பேங்கிங், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்சுவலி லெட்ஜர், jotting down, and actually what you call it as balancing books, manual trial balances எல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து சி அந்த வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கால்ட் ஆக்சுவலி அட்வான்ஸ் லெட்ஜர் போஸ்டிங் மிஷின் அப்படி ஒரு வந்தது. ஆக்சுவலாக இட் இஸ் ஆக்சுவலி பிஃபோர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி செமி மாடியூல் டெடிகேட்டட் கம்ப்யூட்டர், நாட் கனெக்டட் அண்ட் ஆல். ஓகே, ஸோ அப்புறம் அது வந்த பிறகு அங்கேருந்து வந்தோன்னே அப்புறம் வந்து லேன் வந்தது இன்சைட். ஓகே, இன்டர்நெட் இல்லை இப்போ, பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்சைட் ஒன்லி வி கேன் ஆக்சுவலி அவாய்ட் கால்ட் எனி ஒர்க், எனி கவுண்டர். அப்புறம் வேன் வந்தது, எனி பிரான்ச், எனி ஒர்க் அப்படி வந்தது. இப்போல்லாம் என்னாச்சு, எனி ஒர்க் எனிவேர், இன்டர்நெட் வந்த பிறகு. ஸோ திஸ் இஸ் வே வி ஆர் க்ரோயிங் நவ். ஸோ அங்கே என்ன பேர் என்ன இந்த ஊர் பேர்? இந்த ஒரு சூரத்தில் இல்லை, நீங்கள் ஆரம்பிச்சது கரூர். அது அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வயசு? கரெக்டாக 23 வயசு இருக்கும். 23. சரி, நீங்கள் அப்போது சுமதி அப்போ கல்யாணம் ஆகிடுச்சு எங்களுக்கு ஆக்சுவலி. அப்போ I was alone at actually கரூர். அப்புறம் அதுக்கு பிறகு தான் வந்து திருவண்ணாமலை ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன் அத்தையை. தேர் ஆக்சுவலி அங்கே வந்து எங்கே? திருவண்ணாமலை. ஓகே, சரி. அது எங்கே இருக்கு? அது ஆக்சுவலாக வந்து நம்ம விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. சரி. ஸோ அது வந்து 25ஆ? இல்லை 23 தான், ஒரு மேட்டர் ஆஃப் மந்த்ஸ் ஒன்று. ஓகே, சரி. ஸோ அந்த ஃபுல் ப்ராசஸ் உங்களோட கல்யாணம் அதெல்லாம் அப்படி இருந்துச்சு? இல்லை, தின்னு ஆக்சுவலி கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அது வந்து 86 ஜான். ஓகே, அப்புறம் வந்து ஐ காட் அ போஸ்டிங் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல். தென் ஆக்சுவலி ஐ ஜாயின் த பேங்க் அட் திருவண்ணாமலை இன் த மந்த் ஆஃப் நவம்பர். ஓகே, ஸோ டிசம்பரில் அத்தா வந்துட்டாங்க. அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தோம், 1 வருஷம் 1.5 வருஷம் அது இருந்தோம். ஸோ ஃப்ரம் தேர் ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு சி, அங்கேருந்து வி கேம் டு மதுரையில் ஒரு 5 வருஷம் இருந்தோம். மதுரையிலேருந்து ஐ காட் ப்ரமோட்டட் அகைன். Not again, it is the first time.
we went to actually Surat as a promotion officer, PO. அங்கேருந்து வந்து I came to Karur, again Karaikudi as a branch. Then from Karaikudi to Viluppuram, branch manager. Then Delhi as a senior manager. From that to actually Surat as senior manager. Got promoted as a chief manager, posted to Chennai White Road branch. From there actually got posted, elevated, not elevated, again another transfer to Tinagar. Again from Tinagar got elevated as an assistant manager, posted to Madurai as a regional head. அது முடிஞ்சோன்னா then actually because of illness, I got actually I was there at Coimbatore for almost 2 years. Then I came to Karur. Again I was heading the Karur division. Then came to Trichy. So the entire journey with the bank. Then the bank. Okay, so but உங்களோட பர்சனல் லைஃப்பில் அந்த அது ஜேர்னி என்ன? ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் அது 22 இல்லையா? 22, 23 அந்த வயசு. ஸோ அது வந்து முதல்ல கல்யாணம் ஆச்சோ ஒன்னே அது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தீங்களா? எப்பவுமே இருக்கும், எல்லாருக்கும் உள்ளது தான். See, getting actually married is an excitement only. Okay, somebody is there to take care of us. Okay, some more, somebody is going to be with us for lifelong. Okay, so அது எல்லாம் தான் இருந்தது. அப்புறம் குழந்தைகள் Setu, Lakshmi. So everything, any event, it is only, see, it is green in the memory, number one. It is actually, we cannot forget. It is not accident, it's all incident. And actually we enjoyed every moment. And we are seeing every year some growth. எதில் growthலனா? எல்லாத்துலேயுமே, whether personal life or by means of money, your actually position or posting, your status, all put together. All put together. குட்டி டீ பிரேக் சாப்பிட்டுட்டு சரி. ஸோ சேது பிறக்கும் போது அது எல்லாரும் சொல்லுவாங்க அந்த முதல்ல அப்பா ஆகும் போது very nice. You cannot actually explain the experience, the time actually. It is making the parents happy, grandparents happy, the entire world happy. When you are going to see the new life in the family, and actually அது எப்படி சொல்ல முடியாது. அது வந்து எப்படின்னா ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அது எப்படி இருக்கும். ஸோ யூ ஹவ் டு ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் இட், தென் ஆக்சுவலி டேக் இட் ஃபார்வர்ட். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி ஒரு ஒண்டர்ஃபுல் மூமெண்ட். எஸ் சீயிங் அவர் ஓன் ஆக்சுவலி கிட் எப்படி இருக்கும் அது வந்து சொல்ல தெரியாது. அது வந்து ஒரு அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். அதை பார்க்கும் பொழுது, கையில் வாங்கும் பொழுது, அந்த குழந்தை வந்து அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, நம்ம அப்பாவோட வழியை வர்றேன்னு சொல்லும் பொழுது, அது அம்மாவோட இருக்கேன்னு சொல்லும் பொழுது, the growth actually the kids when they are actually kid something cherishable or always no parent actually will forget it. Even to the after the end of their life குழந்தை தானே, அதனால் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ரெண்டாவது லக்ஷ்மி பிறக்கும்போது அப்படி தான். ஸோ அவங்களுடைய க்ரோத் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படின்னா அவங்க பிறந்தபோது தான் நான் வந்து சேது பிறக்கும்போது தான் நான் வந்து மதுரைக்கு வந்தேன், சொந்த வீட்டுக்கு வந்தேன். லக்ஷ்மி பிறந்த உடனே தான் வந்து நான் ப்ரமோஷன் வாங்கினேன். ஒவ்வொரு ஒரு நல்ல விஷயங்களுக்கும் அவங்க பார்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய வந்த பிறகு தான் நடந்ததுக்கு எல்லாம். நீங்கள் பிறக்க முன்னாடி நீங்கள் லைக் ரெடியாக இருந்தீங்களா? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் வரும். எனக்கு என்னாச்சுன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு என்னென்னா, இது இன்றைக்கின்னு இல்லை, அது எல்லாம் நகர்த்தார் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து என்னாச்சுன்னா அது இன்பார்ன் ஆக்சுவலி, அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து குழந்தைகளை ஆண் பெண்ணாக நாங்கள் பார்க்கல, அது ஒன்றும் நாங்கள் விளையாட்டு கிட் இஸ் அ கிட், தட்ஸ் இட். அது ஆண் குழந்தை என்ன பெண் குழந்தை என்ன. ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா ஒன்று இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருந்தது, பெண் குழந்தை நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பின்னாடி வந்து இப்படி நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த டே ஒன் ஆக்சுவலி ஆஃப்டர் சீயிங் சேத்து
அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. ஸோ இட் ஹஸ் பிகம் எல்லாமே பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஹஸ் கிவன் ஆல் த கான்ஃபிடென்ஸ் டு தி பேரண்ட்ஸ். அண்டு 2 பேரும் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு சுவையாக சீக்கிரமாக ஒரு பின்னாடி வந்து எப்படி இருக்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. நாங்கள் இப்போ கரெக்டாகவும் இருந்தோம், பின்னாடி இது உதவியாகவும் இருந்தது. வி கேனாட் சே, ஏன்னா பின்னாடி இருந்துட்டு நம்ம வந்து ஐயோ நம்ம பெண் குழந்தை பிறந்தனாலே நம்ம அது பண்ண முடியலையே இது பண்ண முடியல கூடிய அந்த நினப்பே வரல. வேர் ரெடி அந்த டே ஒன், நோ ப்ராப்ளம் இன்னும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். நீங்கள் வந்து நிறைய இங்கே இருக்கும் போது நான் பார்க்குறேன் எவ்வளோ வேலை பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணீங்க? இந்த பேலன்ஸ் அப்போ என்னச்சுன்னா அது பேஷன். ஒன்று வந்து என்னென்னா உனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் அட் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக வந்து ஃபேமிலிக்காக ஒர்க்குக்காக வந்து ஃபேமிலியை கூட ஆசைப்படல. பட் மேட்ச் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பேலன்ஸாக எப்போவுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அதை கூட கொஞ்சம் பேலன்ஸ் தவிர இருந்துக்கலாம். ஆனால் என்னென்னா ஜென்ரலாக பார்க்கும்பொழுது எனக்கு என்னமோ எனக்கு அந்த மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு வந்து ஃபேமிலி அத்தை என்ன ஃபீல் பண்ணுறான்னு தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் வந்து அந்தந்த டயத்தில் அதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ, கொடாய் படிக்கணுமா, எஸ். கொடுக்கணுமா, எஸ். கல்யாணம் பண்ணணுமா, எஸ். அத்தைக்கு ஏதாவது வாங்கணுமா, எஸ். அப்பா அம்மாவுக்கு எதாவது பண்ணணுமா, எஸ். மாமிக்கு எதாவது பண்ணணுமா, எஸ். ஸோ கரெக்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆக்சுவலி டு மை நாலேஜ் இஸ் கன்சர்ன் வந்து குவாலிட்டி டைம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி டைம் அடோன்னு நான் ரொம்ப நாள் இருந்தேன் கூடவே என்னன்னு சொல்ல தெரியல. பட் ஐதராக என்ன ஒரு ஒர்க் ஆர் இன் ஆக்சுவலி ஃபேமிலி லைஃப் ஐ திங்க் ஆக்சுவலி டு சம் எக்ஸ்டென்ட் ஐ கிவன் அ குவாலிட்டி. அவ்வளோதான். நீங்கள் அப்பா இருக்கும்போது நீங்கள் அதை யோசிக்கும் போது எந்த ஸ்டேஜ் வந்து கஷ்டமாக இருந்துச்சு? கஷ்டமாக சொல்லும்போது இந்த பிள்ளைகள் வந்து இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஒரு பையன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய டீனேஜ் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணுன்னு காணாலும் அதே டீனேஜ் தான் கஷ்டம். அவங்கள வந்து நல்ல ஒழுக்கமாக வளர்க்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் பேரண்ட்டாக ரெடி ஆகணும், அவங்களுக்கு சரியான வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நமக்கு ஆசை இருந்தாலும் நல்ல மாப்பிள்ளை அமையணும். அப்படி நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சாலும் நமக்கு பணம் காசுலாம் வேணும். ஸோ பட் எல்லாம் கரெக்டாக வருதுன்னு வச்சுக்கலேன், அது வந்து நம்மளுடைய ஏரியாவில் தான். ஸோ நான் வந்து ஒவ்வொரு டயத்தையும் வந்து சொல்லுவோம் பிளானிங் தான். குட்டி குட்டியாக என்ன பண்ணணும். ஐ யூஸ் டு ஆக்சுவலி டிஸ்கஸ் வித் அத்தை, இது பண்ணலாம் அது பண்ணலாம் புத்து ட்ரீம் ஒன்லி ஐ யூஸ் டு மூவ். ஐதர் இருந்து ஆஃபீஸ் ஆருந்தி அது முடியாதுன்னு நினைக்கிறது இல்லை. எப்போவுமே வந்து வி ஹவ் டு ஆக்சுவலி ஏர்ன் கிரெடிட்ஸ். அது சும்மா வந்தால் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஒரு கார் வாங்கினா கூட வி ஹவ் டு ஆக்சுவலி ஏர்ன், ஹவ் டு ஏர்ன். அது மாதிரி பண்ணது இல்லையா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரீம் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணும் விஷுவலைஸ் பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பட் எல்லாமே அதாவது விஷுவலைஸ் பண்ணிட்டதுனால அதெல்லாம் கரெக்டாக நடந்துக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஐயோ பாருங்க இது நம்ம நினைக்கவே இல்லையே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு. உங்களுக்கு சேது அந்த பேர் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து எங்கள் அப்பத்தா பேர் தான் பிடிக்கும். என்ன காரணம்னா எனக்கு வந்து பிகாஸ் ஆஃப் ஹர் ஆக்சுவலி கேர் டு மீ ஃப்ரம் த டே ஒன். நான் வளர்ந்ததுலேருந்து இன்னைக்கு கடைசியாக வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்து என்னச்சுன்னா அந்த கேர்னஸ் அந்த வாட் எவர் வந்து கொடுத்தது அந்த அன்பை மறக்க முடியல. அது ஒன்று. ஐ வாண்ட் ஆக்சுவலி ரெசிப்ரோகேட் ரிமெம்பர் எவர். அதனால தான் என்ன பண்ணேன், பெரியவளுக்கு வந்து சேதுக்கரசி, சின்னவளுக்கு வந்து சேது லக்ஷ்மின்னு வச்சேன். பிகாஸ் ஐ வாண்ட் சேது பிகாஸ் வந்து பாட்டியை நினச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். இட்ஸ் வை ஆக்சுவலி. அந்த சேது பற்றி என்ன ரொம்ப பிடிக்கும்? சேது அவங்க என்னாச்சுன்னா அதாவது இந்த எங்கள் பாட்டியுடைய இது சொல்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய வீட்டு பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்ட பார்த்துருக்காங்க, வாழ்க்கையில் எதுவுமே அனுபவிக்கல, பெரிய வீட்டில் பிறந்து பெரிய வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை, நிறைய இழப்புகள் தான் நிறைய ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து பெரிய வந்து
ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படி வந்து அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு நாள் கூட வந்து அவங்க வந்து சொன்னதே கிடையாது. சொல்லுவாங்க, பட் அதை வந்து நினச்சிட்டு வந்து திரும்ப ஐயோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதான் வாழ்க்கை. ஸோ வி ஹவ் டு ஆக்சுவலி வாட் யூ கால் இட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். எஸ், இதான் உண்மை, இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தை இல்லை, ஓகே அதனால் என்ன, நெக்ஸ்ட் அப்படி போயிட்டதுனால தான் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருந்தது, நாங்கள் நல்லா இருக்கோம். சேது கடைசி பற்றி அது என்னுடைய மகள் வந்து ரொம்ப வெரி பிரில்லியன்ட். நான் வந்து எனக்கு பையன்னா அவள் தான். சேதுக்கரசி வந்து அது எப்படி சொல்கிறது வந்து வெரி டைனமிக் லேடி. அவளுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இஷ்டம் அவளுக்கு. ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் HDFC பேங்க் ஆஸ் ஆன் ஆஃபீஸர். ரொம்ப கட்டிக்காரி. அது வந்து என்னாச்சுன்னா ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹர் ஒன்லி. ரொம்ப அவளுக்கு வந்து பேஷன், சேல்ஸ் இஸ் அ பேஷன் ஃபார் ஹர். அப்புறம் ஏதாவது புது விஷயங்கள் கற்றுக்கிறது, நிட்டிங், குக்கிங், ஹவுஸ் மெயின்டெனன்ஸ், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, யூ நேம் எனிதிங் ஃபார் த மேட்டர். ஷி இஸ் எக்ஸ்ட்ரானரி டைனமிக், அவ்வளோதான் சொல்ல முடியாது. சேது லக்ஷ்மி படத்தை மட்டும் வெரி சாஃப்ட். அவள் எப்படின்னா இதே மாதிரி தான் எல்லாம் தெரியும், அவளுக்கு எல்லாம் தெரியும். பட் ஆனால் வந்து அடாவடி இருக்காது, அந்த ஒரு ரொம்ப சாஃப்டாக மென்மை இருக்கும், அமைதியாக உங்கள் அம்மா மாதிரி பொறுமையாக இதான் பண்ணணும் அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவள் பார்த்தா ரொம்ப வந்து ஒரு பூ மாதிரி ரொம்ப பண்ணிட்டுனா டைங்கே ஆயிடுவாள். பட் ஆனால் வந்து வெரி குட் இன் அகடமிக்ஸ், இன் கம்பேரிங் அண்ட் கேர் ஃபார் தி கிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவளுக்கு, ஃபார் தி ஹஸ்பண்ட் ஆல்சோ. எல்லாம் ஆல் புட் டுகெதர் குட். தேர் ஆர் both are actually leading a very good life. We are also happy. உங்களுக்கு சுமதி அத்தை பற்றி என்ன? அத்தை வந்து எப்படின்னா ரொம்ப 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 அதாவது எப்படின்னா இந்த ஐ வில் மேக் இட் லைக், அதாவது இந்த நீ கேள்விப்பட்டிருக்க இல்லையா, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட், BCAC கேள்விப்பட்டிருக்கீங்கள? அதே மாதிரி வந்து எப்படின்னா அத்தை எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன், ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி 45 வருஷத்துக்கு பின்னாடி. ஸோ என்னாச்சுன்னா 45 வருஷத்தில் என்னென்னா என் குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணணும், வந்து எல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அத்தை வந்து அப்போ தான் வந்து ஒரு வாயை திறக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. எது நடந்தாலும் ஈஸி கோயிங்க ஓகே அப்படின்னு இருந்த காலம். அது வந்து பிஃபோர் 45th இயர். ஸோ 40 ஆஃப்டர் 45 அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அவனுக்கு வந்து என்னாச்சுன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் she wants to have the place in what you call it as a family like, and she want actually express her feeling and அது பண்ணணும் இது பண்ணணும், எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும் அப்படிலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு என்னமோ வந்து இந்த பிஃபோர் 45 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த சைஸ் அந்த அத்தை தான் பிடிச்சிருக்கு. ஏன் காரணம்னா வந்து ஒரு ஈஸி கோயிங் அக்செப்டிங் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். இப்போ கரண்ட்டுக்கு இப்போ வந்து ஆன்டி கரண்ட்டில் போனீங்கன்னா வி கேனாட் ஆக்சுவலி குரோ இல்லை. ஸோ அப்போல்லாம் வந்து கரண்ட்டில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு நம்ம இப்போ ஃபீலிங் என்னென்னா ஆன்டி கரண்ட்டில் போகிற மாதிரி தோன்றுறது, அவ்வளோதான். பட் ஆக்சுவலி வெரி லவ்லி ஒய்ஃப், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் ஐம் டுடே பிகாஸ் ஆஃப் அவர் ஒன்லி. அதில் ஒன்றும் எந்த விதமான குறையும் இல்லை. நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாளுக்கு தெரியும் இல்லையா? அதில் இது அதான் சார் 40+ years ஆகும். ஆமாம், இல்லை ஆல்மோஸ்ட் 40 we are going to near now. இப்போ எப்படின்னா அது இல்லை, அதான் சொல்கிறேனே, அதெல்லாம் வந்து மேரேஜஸ் ஆக்சுவலி மேட் இன் ஹெவன் இல்லை. அதனால் வந்து ஐ ஆம் பிளெஸ்ட், அவ்வளோதான். அதில் ஒன்றும் குறைய சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. எல்லா ஸ்டேஜில் பார்ப்பாங்க இல்லையா? அது இல்லை, எல்லா ஸ்டேஜும் எல்லாருமே எல்லாம் கடந்து தான் வரணும். அதாவது எப்படின்னா எல்லாரும் கஷ்டங்கள் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், அடல்ட்ஸ் இருக்கும், துக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், யாரும் தப்பிக்க முடியாது. எவ்ரிபடி ஃபார் தி மேட்டர் கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. ஆனால் இதையெல்லாம் வந்தால் தான் வாழ்க்கையில் முழுமை இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும்.
அதில் வந்து I will not say actually I completed the entire cycle, but one thing I'll say, whatever I have actually completed, it is actually நான் சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான். ஐ மீன் இது லைக் லைஃப் பற்றி யோசிக்கும் போது எவ்வளோ டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது, லைக் ஃபேமிலி, அதுக்கப்புறம் உங்களோட கரியர், அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இங்கே இருக்கும்போது நான் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ யூ ஹேவ் லாட் ஆஃப் யூ வெரி ரிலிஜியஸ். ஸோ அது வந்து அது எப்போலேருந்து கொஞ்சம் எனக்கு என்ன சொன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வேறு ஆக்சுவலி மயிலாப்பூர் 78 எனக்கு வந்து எனக்கு ராஜேந்திரன் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். அப்புறம் அவனோட பிரதர் ஸ்ரீதர்னு கிடைச்சான். ஸோ அவங்க என்ன சொன்னா தே ஆக்சுவலி டாட் மீ இந்த பாராயணம் பண்ணுறது, நிறைய படிக்கிறது. அதனால தான் ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு. நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் வாட் ஐ ஆம் டுடே பிகாஸ் ஆஃப் தம் ஒன்லி. இப்போ ராஜேந்திரன் இஸ் நோ மோர், ஸ்ரீதர் இருக்கார், அவரோட பிரதர் இருக்கார். அதனால தான் எனக்கு என்ன சொன்னால் எனி ஹடில் எனி அன்ஃபோர்ச்சுன்ஸ் ஆக்சுவலி திங்ஸ் ஆக்சுவலி ஐம் ஃபேஸிங், இந்த பாராயணம் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. அப்போ ஆரம்பிச்சது அது வந்து 78. சரி, 78. அதுலேருந்து நிறைய கும்பிடுங்களா? நிறைய பாடல்கள் இப்போ அத்தை கூட சொல்கிறேன், நிறைய பாட்டு மறந்துட்டேன். அது என்னென்னா எப்போவுமே சாண்டிங் வந்து யூ டு கோ ஆன் ஆக்சுவலி டு இட் எவ்ரி டே. இட் இஸ் நாட் அ ஒன் டே இது இல்லை அது. ஸோ வொர்ஷிப்பிங் ஷுட் பி ஆன்கோயிங் பேசிஸ் எவ்ரி டே. ஸோ அது மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நடுவில் பல வருஷம் விட்டிங்க வச்சுங்களேன், அகைன் யூ ஹவ் டு ரீஸ்டார்ட். அதான். ஸோ நீங்கள் கும்பிடும் போது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு எப்போவுமே எனக்கு வந்து தனியாக டிமாண்ட் வச்சு பழக்கமே கிடையாது. ஈவன் டுடே ஐ வொர்ஷிப் ஒன்லி ஃபார் தி வேர்ல்ட்ஸ் ஃபார் வெல்ஃபேர். எப்படி தட்ஸ் இட். அவ்வளோ உலகம் நல்லா இருக்கணும், எனக்கு சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும், பேங்க் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஐ வில் நாட் சே எனக்கு கார் வேணும், எனக்கு வந்து பைக் வேணும், எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா வந்து எனக்கு $1 billion வந்து எனக்கு வேணும் அக்கௌண்ட்டில். எனக்கு அது மாதிரிலாம் எனக்கு வாட் ஐம் ஹேவிங் ஆக்சுவலி எனஃப் ஒரு 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 கம்ப்ளீஷன் இருக்குது. கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க, அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட பிடிச்ச சாமி அந்த மாதிரி சாமி அப்படின்னு சொன்னால் இல்லை. எனக்கு வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட்டு அப்புறம் பெருமாள் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சின்ன வயசில். அது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு போகிறது வர்றது, சிவன் பிடிக்கும். இப்போ எல்லா சாமியும் பிடிச்சிருக்கு. பட் ஆக்சுவலி இப்போலாம் என்ன பிடிச்சிருக்குன்னா வந்து இறைவன் வந்து ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆல் ஆர் ஆக்சுவலி ஒன்லி ஒன் காட். அதனால் அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம பிடிச்ச வந்து முகத்தை வச்சு கும்பிடுறோம், அவ்வளோதான். அதனால் வந்து இப்போ அதுக்கு மாதிரி தெரியல, அந்த மாதிரி தெரியல. பட் எஸ்பெஷலி நான் சிவன் பாட்டு நிறைய படிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும்? நிறைய பாட்டு மறந்து போச்சு இப்போ. அதாவது என்ன சொன்னேன்னா, இந்த 4000 விதிய பிரபத்தில் ஒரு 300-400 படங்கள் எனக்கு படமாக படம். ஆனால் இப்போலாம் ஞாபகம் இல்லை. அத்தை கூட சொல்லுவாங்க, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அது அப்போலாம் படிச்சே இருப்பேன். பல வருஷம் விட்டு போச்சு. இப்போ யாராவது சொன்னீங்கன்னா ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு லைன் சொன்னீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஆனால் ஃபஸ்ட் லைன் யார் சொன்ன தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நீ சொன்ன மாதிரி தான், உனக்கு பாட்டு வர்றது ஒரு சாதகம் போச்சுன்னா வராது இல்லையா, அதே மாதிரி தான். என்னுடைய பாராயணம் வந்து அதான் எவ்ரிடே ஷுட் பி. ஸோ இப்போ வேலை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு கொஞ்சம் அந்த பேஷன் அண்ட் ஃபயர் வச்சு நீங்கள் பண்ணீங்க இல்லை, அது வந்து எதுலேருந்து வருது அந்த அந்த ஃபயர்? இல்லை, எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு எப்போவுமே வந்து எனக்கு வந்து என்னோடய இன்டர்வியூவில் கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வந்து புரட்சவாக்கத்தில் வந்து 1985 when I actually got selected for the bank. அப்போது வந்து கலிக்கல் தான். அப்போது இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது ஜெனரல் மேனேஜர் கூப்பிட்டு கேட்டார், வாட் இஸ் ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு. ஐ செட் யுவர் சீட் அப்படின்னு சொன்னேன். மை சீட், யூ டேக் இட் அப்படின்னாரு. இட் இஸ் நாட் த சீட் சார், ஐ said actually I meant actually the position. ஒன் டே I'll reach அப்படி சொன்னேன். அப்படியா, உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படி சொன்னார். இல்லை, பீயிங் அ சன் ஆஃப் த பேங்கர் லைக் I want to be a best. That's it. Whatever I am doing it,
I should be the best. Whether it is a cooking or actually any assignment for the matter, I want to be the best. அதனால் வந்து பேங்க் அப்படின்னு நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஒன் டே I'll reach sir அப்படின்னு சொன்னேன். ஒரு அந்த அந்த பொசிஷன் வந்து மேனேஜர் பொசிஷனால் அடைய முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒன் ஸ்டெப் கீழே டெப்டி ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் என்னால் போக முடிஞ்சது. ஓகே, இட் மே பி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ், பட் என்னுடைய என்ன இருந்ததோ என்னமே வாழ்வு உங்களோட தாட் இருக்குல்ல, இட் ஆக்சுவலி மேக் அஸ் டு ஆக்சுவலி மூவ் ஃபார்வர்ட். அதான் பண்ணிச்சு எனக்கு. அதனால் எனக்கு அது மாதிரி இருந்தது. பட் ஆனால் மதுரையில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்போல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லாமல் இருந்தது. அப்போ இல்லை, அவ்வளோ இல்லை. ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் கிடையாது, புது பிரான்ச்சஸ் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ பட் ஆனால் என்னாச்சுன்னா ஒரு ஒரு ஃபயர்னு தேர்ந்தது எனக்கு. ஓகே, ஐ ஷுட் ஆக்சுவலி க்ரோ இன் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு முதல் தரம் எனக்கு கிடைக்கல, 5 வருஷம் முடிச்சு எனக்கு கிடைக்கல. அப்புறம் 6ஆவது வருஷம் எனக்கு கிடச்சி எனக்கு வந்து சூரத்தில் ஆஃபீஸராக போட்டாங்க. அப்போ தான் எனக்கு வந்து லக்ஷ்மி பிறந்திருந்தேன். ஸோ 2 பெண் குழந்தைகள். ஸோ நமக்கு என்னாச்சுன்னா நிறைய பணம் வேணும், குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ண நிறைய பணம் வேணும். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து மாமாவோ அத்தையோ பெரிய வீட்டில் பிறந்தால் கூட நாங்கள் 2 பேரும் நான் நினச்சோன்னா நம்ம அப்பா அம்மாட்ட காசு வாங்கக்கூடாது, யூ ஹேவ் டு க்ரோ ஆன் அவர் ஓன் அப்படி சொல்லிட்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆன்ட்டி நாங்கள் என்ன பண்ணோம்னா வி ஸ்டார்டட் ஆக்சுவலி சேவிங் மன்னி. ரொம்ப சிக்கனமாக அந்த பணத்தை பத்திரமா போட்டு வச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ பட் என்னாச்சுன்னா நான் பேங்க்கில் சேரும் பொழுது யூ ஒன்ட் பிலீவ் மை ஃபஸ்ட்டு சேலரி வாஸ் ஆக்சுவலி 330 rupees ஒன்லி. ஒரு மாதத்துக்கு. ஓகே, அவ்வளோதான் என்னோட சம்பளமே, அவ்வளோதான். பட் ஆக்சுவலி மெனி ஃபோல்ட் ஆக்சுவலி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட இப்போ கூட வந்து என்னுடைய சம்பளம் ரொம்ப பெருசு. நான் நினச்சி பார்க்க முடியல. அப்படி இருந்தோம், இப்படி இருக்கோம். இட்ஸ் வாட் ஆக்சுவலி. பட் நீங்கள் அந்த பெஸ்ட்டு நீங்கள் சொல்லும் போது, நீங்கள் அந்த ஸ்ட்ரைவ் பண்ணும்போது, நீங்கள் பேங்கிங் பண்ணோம், லைக் இஃப் யூ டிட் பேங்கிங், இஃப் யூ டிட் எனிதிங், would you have strived for the best? Like banking பற்றி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? இல்லை, ஒன்று தான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், whether it is actually manual or actually through computers, wherever actually you are having the customer connect, I have to understand your requirement and I have to speak your language. ஆமாம், இவ்வளோ தான். இப்போ என்னாச்சுன்னா நீங்கள் வர்றீங்க, நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுவீங்க, நான் தமிழில் பேசுவேன், அப்போனா புரியலன்னு அர்த்தம். ஸோ இங்கேயெல்லாம் வந்து கரெக்டாக அதாவது புரிதல் இருக்கும். பீயிங் எ கஸ்டமர், பீயிங் எ பேங்கர், வாட் இஸ் ஆக்சுவலி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தி கிளையண்ட், அது புரிஞ்சு அதனுடைய ஆக்சுவலாக வந்து அதாவது சொல்யூஷன் சென்ட்ரிக்காக as a counselor or as a top brass, if you are going to be the actually solution centric, then actually அதான் சுகம். ஸோ இந்த டிஏடி பார்த்தீங்கன்னா ஒன்றே இருக்கும், யூ கேன் சே எஸ் ஆர் நோ இமிடியட்லி. உங்களுடைய பாலிசி லைக் யுவர் ஆக்சுவலி பப்ளிக் பாலிசி, பேங்கிங் பாலிசி இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கௌதம் வராது, சார் இது எனக்கு வேணும்னு கேட்குறாரு. ஸோ ஐ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் what is a need, what is actually a requirement, I have to understand whether I can do from my bank. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த மேப்பிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக வேகமாக நடக்கும். ஸோ how fast you are going to understand and act, அங்கே தான் சக்ஸஸ் இருக்குது. ஸோ எனக்கு அனுபவம் ஆண்டவன் கொடுத்தது என்னச்சுன்னா, ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஐ கேன் கிவ் த சொல்யூஷன் இமீடியட்லி. ஸோ அதான் என்னை வந்து என்னை ஓட வைக்கிறது அது மட்டும்தான். ஈவன் இன்னைக்கு டாக்டர் விஜய் கூட பேசினோம். என்ன சொன்னான்னா லைக் நீங்கள் அந்த ஒரு கன்வின்சிங் சார்ம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? லைக் எப்படி இன்னொரு ஆள் வந்து என்ன மாதிரி இல்லை, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சரி இந்த கன்வின்சிங் அப்படி சொல்லும்போது தெர் இஸ் ஒன் தியரி இன் ஆக்சுவலி இன் மேனேஜ்மெண்ட், ஜாப்பனிக் அதாவது வந்து ஜாப்பனீஸ் வே ஆஃப் ஆக்சுவலி மேனேஜிங் திங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் 4 பிரின்சிபல்ஸ் சொல்கிறான். இப்போ வந்து என்ன காரணம் அப்படின்னா, எனி ப்ராப்ளம் ஃபார் த மேட்டர், உதாரணத்துக்கு நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுங்களேன், யூ சே சம்திங் லைக் தட். நான் என்ன சொல்லுவேன், யூ ஆர் ராங், ஐ ஆம் ராங் அப்படின்னு சொல்லுவேன்.
இது வந்து டோட்டலாக வந்து தப்பது. ஓகே, அடுத்தது அடுத்த மாடல், ஐ ஆம் ரைட் யூ ஆர் ராங் அப்படி சொல்லுவான். இதுவும் தப்பு. ஓகே, அப்புறம் என்ன சொல்லுவான், யூ ஆர் ஆல்சோ ரைட் ஐ ஆம் ஆல்சோ ரைட். இதுவும் தப்பு. இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி சொல்யூஷன். ஒன் அண்ட் ஒன்லி திங் இஸ் ஃபோர்த் ஒன். when you are going to say I am wrong you are right அப்படின்னு சொல்லிட்டு காய்க்க ஆரம்பிச்சு வச்சிங்களேன், then you will understand the real requirement. அப்படி தான் it is actually you have to say sir you are always right அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஈகோவே வரவே வராது. எஸ் கௌதம் சார் you are right, you tell me, நீ மனசில் நினைக்கணும். it is not telling the people like you are right. okay, that means you are make your actually mind zero. And actually you have to understand the requirement, absorb everything inside, and actually put all the matrix and actually give the solution immediately. சரி. ஸோ நீங்கள் மேபி நீங்கள் ஒரு லைக் வேலையில் இருக்கும்போது யாரோ கிட்ட நீங்கள் ரொம்ப டிஸ்அக்ரி மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போது எப்படி பண்ணுவீங்க? அப்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்னாச்சு அந்த மாதிரி சீட்டில் வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டீங்க வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அது. ஸோ நீங்கள் கேனாட் டேக் இட் பேக். நீங்கள் கோவமாக சொல்லிட்டீங்க, வந்து நான் இப்போ பேசிட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா ஐ கேனாட் டேக் இட் பேக். இட் இஸ் ஆக்சுவலி இமேஜ் ஆஃப் த பேங்க். இட் இஸ் நாட் த இண்டிவிஜுவல், இட் இஸ் த இமேஜ் ஆஃப் த பேங்க். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வரும்பொழுது பொறுமையாக தான், வேறு வழி கிடையாது. ஸோ வி பீன் பெய்ட் ஃபார் தேட் வித் ஆல் தி பேஷன்ஸ். யூ சே சார் நடக்காதுங்க, இது ஆகாதுங்க, பண்ண முடியாதுங்க. பீப்புள் யூஸ் டு ஷவுட் ஆன் அஸ், பட் ஈவன் தென் with all the patience you have to manage the show. இல்லைன்னா வந்து ஸ்டாஃப் கூட சண்டை போட்டுக்கலாம், பட் கிளையண்ட் சண்டை போட்டிங்கன்னா யூ ஆர் அவுட். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி occasions we cannot say yes to everybody. We will say no also, but we'll say politely. But if you are going to say no after actually weeks or after months, it is not right. Immediately we are going to say no, there is no actually aberration. Okay sir, thank you. They will do their job, we will do our job. So அந்த மாதிரி, because in the people centric வேலையில் there's a lot you learn over time இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல? இல்லை, எப்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்க என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஜென்னுடைய தத்துவம். அது ஜென் வே ஆஃப் ஆக்சுவலி அப்ரோச்சிங் திங்ஸ். லைக் when you are going to keep your mind zero, you can absorb, you can actually fill with so many things inside. இது ஜென்னுடையது. ஸோ நான் எப்பவும் வந்து எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன். சின்ன பையன் வந்தாலும் சரி, பையன் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஐ யூஸ் இம்மீடியட்டாக நோட்ஸ் எடுத்துருவேன், அப்படி எடுத்து இருப்பேன். ஐ நோ ஆக்சுவலி சம்திங் மே நாட் ரைட் ஆல்சோ, பட் ஐ வில் நாட் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ஆன் தர் ஃபேஸ். நீ சப்பா சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் இது வேணால் மாற்றி பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்பேன். ஆசா யூஸ் டு ஆஸ்க், ஏன் சார் இந்த மாதிரி பண்ணலாமா சார் அப்படின்னு சொன்னால், ஓ அதனால பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தே ஆர் ராங், we can give actually alternatives to them, make them to actually understand and implement, then the win-win for both. No, it will not work. What is this? Buddy, not this thing, அப்படி சொல்கிறத காட்டலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் இப்போ 25 மாதிரி நீங்கள் போக முடியும்னா நீங்கள் கரியரில் ஏதாவது வேறு மாதிரி பண்ணுவீங்களா? இல்லை, எனக்கு என்னாச்சுன்னா இது என்னால் வந்து ஒரு ரீமேப் பண்ண முடியல. ஏன்னா அங்கே வாழ்ந்த காலங்கள்லாம் வேறு. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ எனக்கு எனக்கு ஒரு 2 விஷயங்கள் வந்து ஒரு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். என்னால் MBA படிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ஒன்று. ஸோ MCA படிக்க முடியலன்னு இருக்கும். MCAனா மாஸ்டர் ஆஃப் இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரி. ஓகே, ஐ வாஸ் தேர் ஆக்சுவலி இன் ஹைதராபாத் டு ஆக்சுவலி டேக் அ என்ட்ரன்ஸ். அப்போல்லாம் என்னாச்சுன்னா இந்த ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கல. பட் ஈவன் டுடே யூ டெல் த பீப்புள் லைக், ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலேஜ் இஸ் அ பவர். ஸோ ஒருவேளை நான் வந்து MBA படிச்சிருந்தாலோ, ஒருவேளை MCA படிச்சிருந்தாலோ, அவரோட ஆக்சுவலி என்னுடைய கேரியரே வித்தியாசமாக போயிருந்துருக்குமோ. என்னுடைய அப்ரோச் தி பேங்கிங், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் பேங்கிங். இந்த பேங்க்லேயே வித்தியாசம் திங்க் பண்ணியிருப்போம்னு ஒரு தோற்றம் இருக்கும். பீப்புள் சே, எப்படி சார் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் தெரியுது, எல்லாம் பண்ணுறீங்க அப்டேட்? இல்லை, எனக்கு அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாம் அது வேறு, அப்டேட் பண்ணிக்கிறது வேறு. பட் ஐ எம் நாட் அ இன்வென்டர். இல்லை, சி ரெண்டுக்கும் இருக்குது. அதாவது வந்து இது
அதான் இப்போ பெரிய இது இல்லையா? ஆமாம். ஐம் நாட் இன்வென்டர். என்னால் சொல்ல முடியாது. என்னாச்சுன்னா, ஸோ ஐ எம் ஆக்சுவலி சம்படி இஸ் டூயிங் த ஜாப், ஐ எம் யூட்டிலைசிங் ஒன்று, அவ்வளோதான் இல்லையா? ஆமாம். அப்புறம் ஸோ அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து அந்த பீரியடில் வாழ்ந்த காலங்கள் வேறு. ஆனால் எப்போவுமே வந்து ஒவ்வொரு காலத்துலையும் அது வந்து ஒரு வெதர் இட் இஸ் ஆக்சுவலி மேனுவல் டைம் ஆர் ஆக்சுவலி இது வந்து ஏஎல்பிஎம் டைம் அல்லது வந்து லேண்ட் டைம் ஆர் வேன் டைம். ஐ லேர்ன் ஆக்சுவலி பீப்புளுக்கு டைம் அதில் பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் பேங்க்குக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரியாது. பட் ஆக்சுவலாக ஐ லேர்ன் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு அது தேர்ஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. அப்படிதான் பெரிய புஸ்தகத்தினம் கிடையாது. ஐயோ இது இருக்கே அந்த மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் பார்த்துட்டே இருப்பேன். ஹவு பெஸ்ட் வி கேன் கிவ். ஐ வாண்ட் ஆக்சுவலி ஐ எம் பேங்கர், ஐ வாண்ட் டு டேக் பெஸ்ட் அவுட் ஆஃப் த மொபைல். அப்படி தான். ஸோ எவ்ரி சிஸ்டம் எனி பென்னி ஆக்சுவலி எக்ஸ்பெண்டட், I don't see it as expense. I see it only as investment. I want the returns. அதனால் வந்து அதை பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் நேற்றுக்கு நீங்கள் இது சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் இன்ட்யூஷன் பற்றி பேசுனீங்க இல்லையா? ஸோ இன்ட்யூஷன் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? அது என்ன, நீங்கள் அந்த ஒரு டிசிஷன் பண்ணும்போது அதை எங்கே இல்லை உதாரணத்துக்கு வந்து ஒரு அதாவது என்னாச்சுன்னா அந்த இன்ட்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ஒன்று வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து என்னாச்சுன்னா, நல்லா கவனிங்களேன், இஃப் யூ வாண்ட் ஆக்சுவலி அச்சீவ் சம்திங், யூ வாண்ட் டு ஆக்சுவலி கெட் அ ரைட் திங்ஸ் இந்த ரைட் டைம். அப்போ நீங்கள் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா உங்கள் டிசிஷன்ஸும் பாசிட்டிவாக இருக்காது. நம்பர் 1. 2வது, ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு ப்ரொப்போசல் அல்லது வந்து ஒரு மீட்டிங் எது வந்தாலும் நம்ம வந்து இன்வால்மெண்ட்டோட அதை நம்ம பார்க்கணும். அதாவது இன்டெப்த்தாக பார்க்கணும், எண்டு பார்க்கணும். அதை பார்த்துட்டு திரும்பவும் சொல்கிறது வந்து கடைசியாக வந்து ஒரு இடத்த வந்து நமக்கு வந்து பேப்பர் மட்டும் வச்சு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பேப்பர் மட்டும் so and so beautiful, I very rosy அப்படி பண்ணக்கூடாது. So we have to actually use our own actually brain also with the market intelligence. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, they are not doing actually ரொம்ப சேல்ஸ் பண்ண வேணாமல் இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய இது இருக்கு இல்லையா, அவங்க முயற்சி இருக்கு இல்லை, டெஃபினெட்லி இதில் கெட் அ டிவிடெண்ட் ஒன் டே. அப்போ தான் நம்ம உதவி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணணும்னா, எனக்கு என்ன சொன்னா, இப்போது நான் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே கையெழுத்து போட்டு பழக்கமே இல்லை. ஐ டோன்ட் ஆக்சுவலி. என்ன ஏன் கேட்பாங்க, என்ன காரணம்னா, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது ஐ நாட் இன் அ பொசிஷன் டு டேக் அ டிசிஷன்ஸ் லைக் ஐ டோன்ட். அப்புறம் ஏர்லி மார்னிங் போயிடுவேன். காலைல 6 மணிக்கே என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்குவேன். இந்த நோட்ஸில் போட்டு வச்சுருவேன். காலைல எனக்கு என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு போட்டு வச்சுருவேன். அப்புறம் சாயந்தரம் ரொம்ப டிக் அடிச்சிடுவேன், அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன், எது பண்ணியிருக்கேன் சொல்லிவிட்டு. ஸோ மார்னிங் வந்து முதல்ல ஒரு 2 hours இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஸ் ஃபோர் அப்போ தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த 6 to 8 இல்லை, காலையில் 10 to 12. சரி. I'll go ஃப்ரெஷ், எல்லாம் போகிறோன்னே ஹடல் முடித்த உடனே 10 மணிக்கு மீட்டிங் கன்சிக்யூட்டிவ் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் சொல்லிட்டு இட் வில் பி ஆக்சுவலி டேஸ் டிசிஷன்ஸ். அப்புறம் சாயந்தரம் ஆக கொஞ்சம் கரெக்டாக வரும். சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஐ யூஸ் நாளைக்கு காலை கொண்டு வாங்க, காலைல பார்த்துக்கணும். ஸோ அந்த இன்ட்யூஷன் அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல் அப்படி இருந்தால், திரும்ப சொல்கிறேன், நல்ல சிந்தனை வேணும். அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. பேங்க் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், கஸ்டமர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதே மாதிரி நம்ம செயலும் இருக்கணும். இருந்தால் மனசு சொல்லுது, அது ஏன் சொல்லுதுன்னு தெரியல, இது வேண்டாமே இது மாட்டுறீங்களே சொல்லுது. நான் அது பண்ணுறதே கிடையாது. என் கூட சொல்லுவாங்க பையங்கள்லாம், எப்படி சார் இவ்வளோ பேப்பர் பார்த்தீங்க, அந்த லைன் மட்டும் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டீங்களே அப்படி சொல்லுவாங்க. அதில் அடியும் பட்டிருக்காங்க அவங்க. அதனால் ஸோ அது வந்து நமக்கு வந்து புட்சாலித்தனங்கிறது இல்லை, அது வந்து ஏவனுடைய அருள் தான். ஏன் மீன் இப்போ நான் என்னோட லைஃபே அதை பற்றி யோசிக்கும் போது அந்த
அந்த ட்ரஸ்ட் அந்த உங்களே ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து அது கொஞ்சம் வருஷம் ஆகும் இல்லையா, கொஞ்சம் நாள். இல்லை அதுக்காக சொல்கிறேன். நம்ம வந்து அதான், அதாவது பேப்பரை மட்டும் வச்சுட்டு அவன் நல்லதான் கெட்டவன் சொல்லக்கூடாது. பேப்பர் மே நாட் பி குட், பட் ஆக்சுவலி இன் பர்சன் மே பி ஸோ குட். அவன் நிறைய பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம், வியாபாரத்துக்கு விழுந்திருக்கலாம், அதுக்காக தப்பு இல்லை. பட் ஆனால் அவனோட ஆக்சுவலாக வந்து அவனோட இன்ட்யூஷன் இருக்குல்ல, நல்ல இன்ட்யூஷனாக இருக்கும், பண்ணணும், நிறைய பண்ணணும், நிறைய சாதிக்கணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நான் உதவி பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணால் ஐ டோன்ட் டேக் அதை வந்து ரொம்ப வந்து பேப்பருக்கு ரொம்ப கொடுப்போம், பட் ஆனால் நிறைய கிடையாது. யூஸ் அண்ட் என்கரேஜ் பீப்புள் லைக் ஆல்சோ. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 40 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஃபேஸ் வந்து இப்போ அதான் யோசிச்சு இருக்க போகுது என்ன இருக்குது. எனக்கு ஆசையாக இருக்குது, இன்னும் வந்து அடுத்த வருஷமாக ரிட்டையர் ஆனான்னு சொன்னால் அது, அதாவது இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பித்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ தான் வந்து பேங்க்கில் சேர்ந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் எவ்ரி டே ஆக்சுவலி பேங்கிங் இஸ் சேஞ்சிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் ஸோ மெனி நியூ திங்ஸ் ஃபார் த மேட்டர். ஸோ நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இப்போது நிறைய பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடணும். காட் வில்லிங் இத்தனை நாள் இருக்கும், அத்தனை நாள் பண்ணலாம். ஸோ அப்புறம் என்ன பண்ணலான்னா அப்போ அதுக்காக ஒன்றும் இல்லை. ஸோ பீயிங் what you call it as a persons with the experience and actually track in banking services, they are having a lot of opportunities, not only in banking, in IT also and government also. ஸோ உங்களுக்கு வில் இருந்ததா பண்ணலாம். அது சொல்ல தெரியல, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பேங்கிங் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா? சத்தியம் பண்ணுவேன். அது என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. I don't know how I'm going to manage that. Even without going to the office, I am going to be in the house all day, full day. அதான் தெரியல எனக்கு. அது கஷ்டம். நீங்கள் எவ்வளோ எல்லாம் அதான் தெரியல எனக்கு. 8 வருஷம் போயிட்டேன். அது வந்து ஈவன் I don't come for lunch also to the house. ஸோ அப்படின்னா அந்த அந்த பேஷன் இருக்குல்ல, அட்டாச்மெண்ட் டு தி பேங்கிங், அந்த பேங்க் எஸ்பெஷலி the Karur Vysya Bank. ஸோ we have grown with the bank and they have given everything to me. அப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது I don't know how I'm going to miss it. அது இன்னொரு பேபி மாதிரி. இன்னொரு பேபி இல்லை, இது அதான் முதல் பேபி. அதான் முதல் பேபி. ஸோ அது கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் ஆகும். நீங்கள் அட்வைசர் மாதிரி இருக்கலாமா? அது வரும், அதெல்லாம் வரும். இப்போ இந்த சொல்ல தெரியல எனக்கு. சி அதாவது ப்ரொவைடர் அத்தை இஸ் ஆக்சுவலி பர்மிட்டிங் மீ டு ஒர்க் ஃபார் எனிதிங் ஃபார் த மேட்டர் ஆக்சுவலி as a consultant or actually for IT as actually what do you call it as knowledge giving to the programmers. அதுவும் இருக்கு. இப்போ if you want to do any programming you should know about the banking இல்லை, என்ட்ரின்னு தெரியணும். எனக்கு தெரியும் அது. இட் இஸ் குட் ஃபார் யூ யூனோ. ஸோ அதனால் நிறைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து அது மாதிரி இருக்குது நிறைய. அது மாதிரி வந்து ஏஎன்சி வச்சு நடத்தலாம், பண்ணலாம், நிறைய இருக்குது. அது ஒன்றும் நம்ம வந்து டைம் கிடைக்காது. ஆண்டவன் நிறைய உடம்புக்கு துப்பு கொடுத்தானா நிறைய பண்ணலாம். உங்களோட திருப்பி பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பிடிச்ச பிக்கெஸ்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் உங்களுக்கு என்ன? நான் நிறைய பண்ணது அப்படின்னா இங்கேருந்து டெல்லி போய் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க் கொடுத்தது தான். ஸோ என்ன ஹிந்தி தெரியாது. புது இடம், கேபிட்டல், அது வந்து ஓல்ட் டெல்லி. அதை வந்து எனக்கு அந்த ஒரு விழுப்புரத்துலேருந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. த கான்ஃபிடன்ஸ் த பேங்க் ஆக்சுவலி தென் ஜெனரல் மேனேஜர் HR என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் எனக்கு என்ன வந்து அதான் பெருசுன்னு நினைக்கிறேன். என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அது டெல்லியில் மேனேஜாக இருந்தது. எனக்கு எல்லோரும் கிடைக்காது, டெல்லியில் எல்லோரும் மேனேஜாக இருக்க முடியாது. அதுவும் வந்து ஒரு 4.5 வருஷம் ஆக்சுவலாக வித் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ், லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அது சொல்ல தெரியல. பட் ஆனால் எதுலேயுமே நான் மாட்டிக்கல, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்தது. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பெரிய பேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேடு கொடுத்ததுன்னா இப்போ டெல்லி கொடுத்தது தான். அதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியல. அது ஒன்று எனக்கு அது வந்து அது ஹையஸ்ட்டு. பட் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து காரைக்குடியில் மேனேஜாக இருந்தது தான். இட் ஹஸ் கிவன் த பிகினிங். சி பிகாஸ் ஆஃப் அந்த பிகினிங்கான தானே வந்தோம். ஸோ அது காரைக்குடி கொடுத்தது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில். விழுப்புரம் அதே மாதிரி தான். ஒரு ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைத்தில் வந்து ஹையஸ்ட் க்ரோத். MD and CEO came in person to actually greet and he was with us for a day. He dined with me in the house. அதெல்லாம் மறக்க முடியாது. இன்றைக்கி அவர் வந்து அவருடைய
அது மறக்க முடியல. அது மாதிரி வந்து அங்கேருந்து சூரத் படைவடி வந்து போட்டிருந்தாங்க. படைவடி நீ போய் இல்லை, நீ கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சொன்னாங்க. பட் அங்கேயும் நிறைய விஷயங்கள் பண்ணி அப்புறம் படைவடி பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் சொல்லிட்டு எங்களுக்கு மவுண்ட் ரோடில் ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிரான்ச் இன் த கண்ட்ரி. ஸோ அதுக்கு மேனேஜராக கொடுத்தாங்க, அது சீஃப் மேனேஜராக. ஸோ அதெல்லாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து டி நகர், அப்புறம் மதுரையில் வேறு ஆக்சுவலி ஸ்டார்ட் மை கரியர் ஆஸ் கிளர்க். ஐ வாஸ் அ ரீஜனல் ஹெட். அது பெரிய என்னோட பார்த்தவங்கலாம் கிளர்க்காகவே இருந்தாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அது வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணல. கடவுளுடைய வந்து நமக்கு மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. சரி, க்ரோன்னா நம்மளால் க்ரோ ஆகலை. ஸோ டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி காட் வந்து ரொம்ப வந்து ஒரு நம்ம மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காரு நம்ம மேலே அப்படின்னு தெரிஞ்சது. அந்த மாதிரி அந்த ஃபீலிங் ஆஃப் ப்ரவுட் வரலையா? அது வரல, எனக்கு இன்னை வரைக்கும் வரல. எனக்கு அது எப்பவுமே நான் வந்து அதை மனசுக்கு எடுத்துக்க ஒரு பழக்கமே கிடையாது எனக்கு. பிகாஸ் அதனால நல்லா இருக்கேன். ஸோ நம்ம வந்து பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் எண்ட் ஆஃப் தட். இல்லை, அது அச்சீவ் பண்ணல. ஸோ இட் இஸ் அ மொமெண்ட் கிவன் பை தி காட் அண்ட் யூ ஹேவ் டு என்ஜாய் இட் அண்ட் கம் அவுட். தட்ஸ் இட், அவ்வளோதான். அப்புறம் பெரிய அமௌண்ட் நம்மளா தெரிய வந்து பெருசாக பண்ணிட்டோம்னு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு இது வரைக்கும் தெரியல. யாராவது சொல்லிட்டாங்கன்னா பெருசாக பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஸோ அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஸோ எல்லோரும் உங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் லைக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை, அது ஒன்றும் காரணம். பிகாஸ் when you are not actually taking the seat to your mind, நீ ரொம்ப வந்து நான் வாழ்ந்துட்டேன், நான் தான் எல்லாம் உலகத்தில் பெரிய கெட்டிக்காரன், நான் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு அப்படி இல்லை. when you are going to work as a team, you know, as a member of the team, automatically you will become a leader. நீ தான் லீடர் அப்படி நினச்சிட்டு பண்ணிட்டீங்கன்னா தென் தேர் ஆர் ஆக்சுவலி மெம்பர் அப்படி நினச்சிட்டிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ வந்து வாட் ஐ எம் சேயிங் ஒன்லி யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் மாதிரி அப்படி இல்லை. இட்ஸ் a டீம் எஃபர்ட்ஸ் எவ்ரிவேர் ஆக்சுவலி. அது கல்யாண வாழ்க்கையில் ஆகட்டும் அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஆகட்டும், என்ன அது எல்லாமே வந்து டீம் 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 டீம். நீங்கள் லீடர் இருந்தீங்கன்னா எப்படி யோசிப்பீங்க நீங்கள் உங்களோட? இல்லை, நான் எப்போவும் இப்போ என்னென்னா மேக் த பீப்புள் டு ஆக்சுவலி இந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அலோவ் அதர்ஸ் டு ஆக்சுவலி திங்க் அபவுட் இட் அண்ட் நான் கடைசியாக சொல்லுவேன். சரி, நான் சொல்ல மாட்டேன் கௌதம் இட்ஸ் அ ப்ராப்ளம் யார், டு ஹேவ் எனி தோசம் ரைட் யார் அப்படின்னு உங்களா கேட்பேன். ஸோ நான் கோயிங் டு சே வாட் யூ திங்க், அடே டிஜிஎம் கேட்குறாரு, மனுஷன் பரவாயில்லையே நம்மளை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ மீன் ஸ்மால் ஆர் பிக். ஸோ இஸ் ஆக்சுவலி ரெஸ்பெக்டட், ஈகோ இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதுக்கு இது பெஸ்ட். அப்படி தான் நான் கடைசி சொல்லுவேன், ஏம்மா கௌதம் இது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமா, இதெல்லாம் ஏற்கனவே வச்சிருப்பேன் நான். பட் நான் இதுவே லாஸ்ட் பர்சன்ட் ஆக்சுவலி ஸ்பெல் இட் அவுட். அப்போ என்ன ஆகும், சார் இது பண்ணலாம் சார், நீ சொல்ல கரெக்டு சார், இதை மாற்றலாம் சார், ஃபைன் டியூன் பண்ணலாம் சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ வி ஹவ் ஆக்சுவலி மூவ் ஆன் ஒன்லி ஆன் தி இன்ட்ராக்ஷன், நாட் ஆன் டிக்டேஷன். ஸோ டிக்டேஷன் இதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சரியாக வராது. அது அது வந்து நீ என்னை ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டேன்? சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம் அப்படி தான். அது வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து சொல்கிறது, நிறைய இடத்துக்கு போகிறோம் இல்லையா, நம்ம அனுபவப்பட்டிருப்போம். when you are growing actually you also will be a part of a team. அப்போ உங்கள் லீடர் இருக்கார் இல்லையா, அவர் தப்பு பண்ணியிருப்பார், நான் அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். வாட் he is doing is not right அப்படின்னு எழுதி வச்சுப்பேன். இன்னும் அது பேர பண்ண நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய 25 வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் நான் வந்து பார்த்தனோ, நல்ல விஷயங்களெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், பண்ணக்கூடாதையும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்போ அது பண்ணவே மாட்டேன். டைரி மாதிரி போட்டு வச்சுருந்தேன், பல காலத்தில் எல்லாம் போட்டு இருந்தேன், சார் ஐ டோன்ட் லைக் அப்படின்னு. அப்போ எழுதிட்டு இருந்தேன்ல டைரி. ஸோ ஒரு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவங்கள வந்து ஒரு உங்கள் ஈகோவை வந்து டச் பண்ணியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள வந்து ஒரு மாறுந்திருக்கும். உங்களுக்கு லைக்கபுளாக இப்போ ரைட் ஆல்சோ, பட் ஆனால் அவங்கள வந்து ஒரு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் அது நான் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஐ தாட் ஆக்சுவலி ஐ லேர்ன் வாட் ஐ ஷுட் நாட் டூ. பிகாஸ் ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கல அது. அப்போ அதே தானே உனக்கும் பிடிக்காது தானே, அப்புறம் ஏன் அதை ரிப்பீட் பண்ணணும்? ஐ டோன்ட் டூ இட்.
இந்த மாதிரி வாழ்க்கை பற்றி பேசும்போது எவ்வளோ நேரம் லைக் இது வந்து ரொம்ப குட்டி இல்லை எவ்வளோ மேபி 0.0001% உங்களோட இல்லை லைஃப். அதுதான் சொன்னேன், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க, பல பேர் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அவ்வளோதான். ஆனால் ஒன்றே ஒன்று, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சுவை இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், என்ன ஒரு ஆதங்கம் இருக்கும். சரி காட்டில் பாடுறா நம்மளை முன்னுக்கே விடலை அப்படின்னு இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாம் இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் லைஃப். ஓகே, பட் ஆனால் எப்படின்னா இட் இஸ் நாட் ஆக்சுவலி இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கண்ட்ரி ஆர் இங்கே எல்லா ஊரும் அப்படி தான். பட் ஆனால் ஒன்றே ஒன்று, நமக்கு ஒரு நல்ல சிந்தனை திரும்ப சொல்கிறேன், இதுதான் முக்கியம். அடுத்தவன் கெட்டு போக நடக்கவே கூடாது. நீ நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, கெட்டது நினைக்கக்கூடாது ஒன்று. அப்புறம் நல்ல செயல், அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறது, வாட் யூ ஆர் டூயிங் தி சர்வீஸ். when you are going to do சர்வீஸ் என்னென்னப்பா அது எப்படின்னா சர்வீஸ் வந்து அன்கண்டிஷனல். எனக்கு கிடச்சா அது ரிசிப்ரிகேஷன் கிடையாது. நோ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். இன் பேங்க்கில் கூட அப்படி தான், யார் வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் நான் சிச்சி அது பார்க்குறதே கிடையாது. தே ஆர் மை கிளையண்ட், ஐ ஹாவ் டு டூ சர்வீஸ், அவ்வளோதான். ஸோ என்னை கூட டப்பா வெளில தான் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் ஹெல்ப் கொடுங்கம்பாங்க. என்ன பண்ணிட்டேன் நான், இட் இஸ் நாட் அ பெய்ட் சர்வீஸ் அண்ட் ஆல், இட் இஸ் சர்வீஸ். சர்வீஸ் இட் மீன்ஸ் ஆக்சுவலி மதர். அதுக்குதான் லைஃப் இது, அதுக்கு வேல்யூ இருக்கா? இன்வேல்யூபிள். சேம் வே அதே மாதிரி தான் நாங்கள் அப்போ அப்படி தான் நினைக்கிறது உண்டு. ஸோ த பேங்க் ஹூவர் மேபி God has given opportunity to serve the people life. That's it. So the growth, target, actually achievement, it will come, it will follow. When you are going to give the correct service inside, okay, அது தானாக வரும். நீ வரணும், ப்ரமோஷன் தானாக வரும், உங்களுக்கு பெருமை தானாக வரும், பொசிஷன் தானாக வரும், பிளேஸ்மெண்ட் தானாக வரும், ட்ரான்ஸ்ஃபர் தானாக வரும். அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் வந்து அந்த அப்படிதான் சர்வீஸ் மட்டும்தான். தட்ஸ் இட். அப்படிதான் நீ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அன்றைக்கி டாக்டரோட பார்த்தீங்கல்ல, நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணல, அப்புறம் சொல்லிட்டு இருக்காரு அவர், நான் ஒன்றும் பண்ணவே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் ஐ ஹவ் டன் மை டியூட்டி. நத்திங். இட் இஸ் நாட் ஃபார் மனி, ஐ பீன் பெய்ட் பை த பேங்க். பட் ஆனால் அவருக்கு வந்து அது வந்து டிலைட்டாக இருக்குது. ஸோ வி ஆர் ஹியர் டு ஆக்சுவலி டிலைட் எவ்ரி கஸ்டமர் ஃபார் த மேட்டர். பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரேயர்ஸ் இருக்குல்ல, ஒய் ஐ ஆம் டாக்கிங் டு யூ, இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருந்தால் கூட ஏன் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் அவங்களுடைய பிரார்த்தனை தான், நல்ல மனுஷனப்பா, நான் நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க போக மாட்டேன். இந்த வார்த்தை இருக்குல்ல, இப்போ 100 பேருக்கு அட்லீஸ்ட் 99 பேர், ஐம் நாட் சேயிங் 100% ஃபுல் சொல்கிறான் வச்சுக்குவேன், அவங்க நல்லவங்க, அவன் பண்ணிட்டுங்க அப்படி சொல்ல போக மாட்டேது. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, ஸோ நீ என்ன ஒரு நீங்கள் நடக்கிறீங்களோ, நல்ல விஷயங்கள் நல்லது பண்ணும் பொழுது அன்டோல்டு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மற்றவங்களுடைய நம்மளால் பயன் அடைஞ்சாங்கல்ல, அவங்களுடைய பிரார்த்தனை தான் அவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு. தே வாண்ட் ஆக்சுவலி மேக் அஸ் டு லிவ் லாங்கர் அண்ட் லாங்கர். இல்லை, அதான் காரணம். அதான். ஸோ அதில் தான் உங்களுக்கு நிறைய எனக்கு அதனால தான் உங்களுக்கு இருக்குது, நல்ல விஷயங்கள் பண்ணாச்சு. இப்போ தூரம் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட, இந்த இப்போ போன மாதம் இப்போ நான் ஆல் ரைட்னா ஒய், பிகாஸ் அந்த வந்து இந்த டர்ன் அரவுண்ட் டைம் டு ரெஸ்டோர் மை ஆக்சுவல் ஹெல்த் இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆண்டவன் கஷ்டத்தை கொடுக்குறான், ஆனால் வந்து எடுத்துடல. எஸ், he is giving strength to me indirectly through prayers of my client, all the well wishers. எஸ் அப்படி சொல்லிட்டு அதனால தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அது சொல்லுவாங்க, ஏன் சார் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி நான் இருக்குல்ல, ஆண்டவன் கொடுக்குறான், அவ்வளோதான். அப்புறம் எப்பவும் வந்து பழசாக நினைக்கிறது இல்லை, வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவ் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி. ஐ டோன்ட் ஆக்சுவலி நான் வரல, அது பார்க்குறதே இல்லை. ஐ டோன்ட், டுமாரோ இஸ் மிஸ்ட்ரி, அதுவும் கவலைப்பட்டது. ஐ வாண்ட் லிவ் டுடே, அவ்வளோதான். ஸோ ஹிஸ்ட்ரியும் கவலைப்படுறது இல்லை, மிஸ்ட்ரியும் கவலைப்படுறது. ஐ வாண்ட் டு லிவ், ஓகே, ஐ பிளான் சம்திங், ஓகே, ஐ டூ இட் டுடே, ஓகே, அவ்வளோதான். ஹாப்பியாக தூங்கிடுவேன். அந்த பிளான் போட்டு பட் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு என்ன பண்ணணும் பண்ணிடுவேன். ஐ டோன்ட் ஆக்சுவலி அது வந்து கேரி ஓவர் பண்ணுறது, நாளைக்கு ஊற்றி போடுறது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பழக்கம் இல்லை. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. இருந்தாலும் ஏன் இப்படி இருக்காரு, ரொம்ப வந்து ரொம்ப டென்ஷன் இல்லை, இட்ஸ் அ பாசிட்டிவ் டென்ஷன். ஸோ வாட் எவர் தி கோல் செட்
ஃபார் த டே. இட் இஸ் டியூட்டி ஆஃப் எவ்ரிபடி டு லீவ் ஃபார் தட். இல்லை அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், வருஷம் போயிடுமே, அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்க சொல்லுவாங்க எல்லாம் என்ன இருந்தாலும் டென்ஷனாக இருக்கேன். நான் டென்ஷன்லாம் கிடையாது சார். ஒன்றே ஒன்று சார், எவ்ரிபடிஸ் லைஃப். நான் இப்போ பையங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிளாஸ் சொல்கிறது உண்டு. யாராவது படுக்கும் பொழுது நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் நினச்சிட்டு படுத்தா காலையில் எந்திரிப்பானா? அவ்வளோதான். அதான் நம்பிக்கை. அதே மாதிரி தான் காலையில் எந்திரிக்கிறோம், இன்றைக்கி வந்து ப்ரையாரிட்டிஸ் போடுறோம், நம்பிக்கையாக எழுதணும் ப்ரையாரிட்டிஸ். they have to believe their own wordings. 50-50 போட்டானா வராது, அச்சீவ் பண்ண முடியாது. போய் ஆக்சுவலி யூ ஹேவ் புட் யுவர் ஹார்ட் இன் ஃபுல். அப்படி தான் எழுதணும். நானும் அப்படி தான் காலைல வந்தோன்னே இது பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லா நாள் ஃபுல்லாக எப்படி அவ்வளோதான் நோட்ஸ் போட்டு போட்டு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் தான் டிக்கெட் போயிட்டேன். அந்த டிசிப்ளின் அதெல்லாம் ஏர்லியாக வந்துச்சுன்னா அது ரொம்ப இல்லை நல்லது. நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும். சரி, நல்ல விஷயங்கள், அதாவது வந்து தப்பான விஷயங்கள் சீக்கிரம் வந்துடும், நல்ல விஷயங்கள் சீக்கிரம் வராது. அதாவது அது ஒரு ஒரு விஷயம் உண்டு. அதாவது ஒரு மண்டலத்துக்கு, அதாவது இந்த தினச்சரியான்னு பேர், கோயிங் டு சம்திங் எவ்ரிடே. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 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 பழக்கம், இட் பிகம் தி வழக்கம். அண்ட் ஆக்சுவலி இட் வில் பிகம் யுவர் கேரக்டர். நல்ல விஷயங்கள் இப்போ சொல்கிறேன், பாராயணம் பண்ணுறது, 5 மணிக்கு எந்திரிக்கிறது, ஒரு 48 நாள் பண்ணுங்கள். 49 நாள் லைக் இட் ஆர் நாட் ஆட்டோமேட்டிக்கலி கெட் அப் அண்ட் ஆக்சுவலி டு தி ஜாப். அப்படி தான் அது தினாச்சாரியான்னு பேர். தட்ஸ் இட் ஆக்சுவலி. ஸோ அது நல்ல விஷயம் பண்ணலாமே. வாக்கிங் போகிறேன், 42 வருஷம் பண்ணுறேன், போயிட்டு இருக்கேன். ஆமாம், 42வது வருஷம் அது. ஐ லவ் டு கோயிங். அது வந்து உடனே ஓடுவோம், ஐயோ காலையில் வாக்கிங் போகணும் அப்படிலாம். அது இட்ஸ் நாட் அ ஒர்க். ஊ சைட் இஸ் அ ஒர்க். ஸோ உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுவீங்க? நான் டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன், வந்து ஆக்சுவலி டயர்டில் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நிறைய வந்து என்ன சொன்னா கான்ஃப்ளிக்ட் இருந்தால் ஆகும், வேலையினால ஆகவே ஆகாது. யாராவது பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, நினச்சபடி நடக்காது, அப்போ தலைவலி வரும். ஸோ ஒரு காஃபி சாப்பிடுவேன், இல்லை கிளம்பி வந்துடுவேன், அப்படி இல்லைன்னா தூங்கிடுவேன். அது அவ்வளோதான், அது வழி கிடையாது. ஸோ அந்த நாள் வந்து நீங்கள் வாக் பண்ண மாட்டீங்களா? வாக்கிங் எவ்ரிடே இஸ். ஸோ நீங்கள் அது வாக்கிங்க்கு டயர்டாக இருந்தீங்கன்னா எப்படி இன்னும் இல்லை அதில் நான் என்னைக்கும் டயர்ட் வராதா? அது இது மோர் தேன் பேங்கிங், இட் இஸ் அ பேஷன் ஃபார் மீ. சரி, எனக்கு நான் என்னோட ஹேபிட்ஸ் பற்றி யோசிக்கும் போது நான் நிறைய நாள் நல்லா பண்ணுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தேன். இல்லை அது டயர்டுங்கிறது மனசில் தான் டயர்ட்னஸ் சார். நோய்ங்கிறது மனசில் தான், இன்எஃபிஷியன்சி மனசில் தான், இன்கேபிலிட்டி மனசில் தான். ஐயோ அப்புறம் சார் ஒன்று சார். ஸோ இந்த லைஃப் எல்லாருக்கும் பிறந்தே தப்பு, நான் பறந்துட்டேன். ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு லிவ், யூ ஹேவ் டு கிவ் த பெஸ்ட், தென் அன்டேட்டட் ஃபார் எவ்ரிபடி. நோபடி இஸ் கோயிங் டு பி பெர்மனன்ட், ரைட்? அப்புறம் என்ன பண்ணணும், கிவ் த பெஸ்ட், கிவ் த பெஸ்ட். அப்போது நிறைய நாலேஜ், நிறைய அதாவது வந்து நல்ல சிந்தனை, செயல், அவ்வளோதான். பட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ ஸ்டார்ட் தானாக வராது, தானாக எதுவும் வராது. ஒரு நாள் அதெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் ஒன்லி போஸ்ட்போனிங், வரவே வராது. இன்னைக்கு பேசுகிறேன்னா ஆரம்பிச்சிடணும். ஓகே, குட் திங், ஓகே, இந்த ரெசல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் இமிடியேட்லி, தட்ஸ் இட். டோன்ட் வெயிட் ஃபார் த டே, அது ஜனவரி 1 அப்புறம் 2வது நாள் 3வது நாள் தூங்கிட்டு கூடாது. இப்போ வந்து நீங்கள் இப்போ லைக் கொஞ்சம் இன்னொரு ஹேபிட் மாதிரி ஏதாவது லைக் இருக்கா? லைக் இப்போ ரிட்டையர் பண்ணிவிட்டு இல்லை இன்றைக்கி என்ன பண்ணணும், எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த பாராயணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, சந்தம்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்குது, அதெல்லாம் படிக்க முடியல. ஸோ நிறைய இப்போ அடுத்த வந்து ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலேஜை சேர்ந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அது இருக்குது, இன்னும் இருக்குது. அது வந்து இன்னும் உள்ள மனசு இருந்துகிட்டே இருக்குது. ஐ வாண்ட் ஆக்சுவலி ஜாயின் சம்வேர் எல்ஸ், அட்லீஸ்ட் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸ் படித்து ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் என்னாச்சுன்னா இப்போ வந்து அது இயலாமைன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி அதில் வந்து படிக்கிறதுக்கு வந்து இப்படி வந்து சரி அப்படி இருக்குது. ஆனால் பாராயணம் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றும் எனக்கு அதில் ஒன்றும் தொய்வு கிடையாது. ஸோ ஐ கேன் ஆக்சுவலி லேர்ன் சம்திங். தி சந்தமெல்லாம் கற்றுண்டு
கரெக்டானபடி வந்து ஒரு பாட்டுகள்லாம் பாடுறது. நீங்கள் பாட்டு கற்றுக்குறீங்களா? கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது. ஆமாம், ஏன் கர்நாடிக் கூட இல்லாட்டி கூட சந்தம் சொல்லப்படி மாதிரி இருக்குது. அது மாதிரிலாம் அப்படிதான் சொல்லுவீங்க இப்போ? ஆமாம், அம்மா சொல்லணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த பல்லாண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? அது வந்து பெருமாள் கோயில்கிட்ட சொல்லுவாங்க, சனத்தோடு சொல்லணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு எடுத்துணும். நமக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லை. பல கோடி நீராயிரம் பல்லாடந்தோள் மணிவண்ணா உன் சேவடி சேவை திருக்காப்பு அப்படி சொல்லணும். சந்தம் அது நமக்கு தெரியல, யார் சொல்லி அது சொல்லி அது வந்து யார் சாகலையோ படிக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் கீபோர்ட் பார்க்கணும். இப்போ நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய உலகம் போல சுற்றி வரணும்னு ஆசை இருக்குது. அடணும் ஆட்வெல்லிங் நிறைய உங்கள் யூஎஸ் போகணும், எல்லா ஊரும் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஏஷியா பூரா பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. பார்ப்போம். ஸோ என்ன இறையருள் அவர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல. ஓகே, பார்க்கணும். உங்களோட ஹெல்த் பற்றி யோசிக்கும் போது அதை எப்படி ஹெல்த்துங்கிறது வந்து டெம்பரரி இன்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணவே இல்லை. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸசைஸ் இல்லை, சாப்பாடு கண்ணா பண்ணாலும் சாப்பிட்றீங்க, உங்களுடைய கிளினிக்கல் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் கண்ணா பண்ணான்னு டிராஸ்டிக்காக வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் இது வரும், ஆனால் போயிடும். நான் இப்போது வேதாந்தம் பேசலை, ஆனால் எப்பவுமே சொல்கிறேன், அதை கண்டு பயந்துட்டோன்னா அது நம்மளை சாப்பிட்ரும். எப்பவுமே அப்படின்னு வச்சுக்கோங்க. எனிதிங் ஐயோ எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட் ஆகிடுவேன். நான் எப்பவுமே அதுக்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து எமரேஜ் வரும்போது கூட நானே வந்து ஏறி ஆப்ரேஷன் டேபிள் நானே படுத்துட்டேன். அவங்க கேட்டார் அவர், யூஆர் ஸோ மச். ஆமாங்க, வந்துருச்சு, என்ன பண்ண முடியும் சார்? லைஃப் இஸ் நாட் சச் நோ, அன்சர்டனிட்டி இஸ் எவ்ரிவேர். ஸோ இது அன்டேட்டட். ஐ பிலீவ் யூ ஆர் கோயிங் டு ஆப்ரேட், அவ்வளோதான். அவ்வளோதான் அப்படின்னு டாக்டர் தான் இருப்போம். வெரி பிரேவியான்ட். அவ்வளோ வந்து கொஞ்சம் பயமாக எனக்கு ஒன்றுமே அது அப்போ கூட எனக்கு பயமே தெரியல. சார் சி when you have faith on the God, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 50-50 இல்லை. அப்புறம் சார் நீங்கள் ஒரு பக்கம் பாராயணம் பண்ணுறீங்க, கடவுள் கைவிட மாட்டான்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி கைவிடுவார்? நான் வேதாந்தம் பேசலை, எனக்கு என்னுடைய இந்த அதாவது வந்து குயிக் ரெக்கவரி அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுதான் காரணம். சார் கஷ்டப்பட்டேன் சார், ஆனால் நான் தப்பு பண்ணல. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எதுவுமே தப்பு பண்ணல. வெரி குட் ஹேபிட்ஸ், டயத்துக்கு வர்றது, டயத்து சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கு மேலே வருதுன்னு வச்சுங்களேன், அது யாருக்கு செய்ய முடியும்? சொல்ல முடியாது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட், என்ன பண்ணுவீங்க? அது உங்களை தின்றும் வரும். ஆமாம், நான் அப்படி இல்லை. நான் எப்போவும் எனக்கு ஒன்று வந்துச்சு, ரைட், ஓகே கோ ஆன் இட்ஸ் ஓன். வந்துச்சு இல்லை, அது போயிடும், அவ்வளோதான். நான் பாட வேலை பார்த்தே இருப்பேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் அந்த ஒரு ஆண்டவன் வந்து அந்த ஒரு ட்ரைட்டை கொடுத்துருக்கேன் எனக்கு. ஆண்டவன் அது ஒன்று தான் எனக்கு பெருசாக பெரிய புதுசாக எடுத்துறேன்னா அது ஒன்று தான் எனக்கு உண்மையிலே சொன்னேன். எனக்கு பெருசாக படிப்பெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பெரிய டெக்னாலஜி தெரியாது, எனக்கு வந்து அது தெரியாது, மேனேஜ்மெண்ட் தெரியாது. ஆனால் ஒன்று கொடுத்துருக்கான், நம்பிக்கை ஒன்று கொடுத்தே இருக்கான், இது பண்ண முடியும்னு சொல்லிட்டே இருக்கான். இல்லை மனசு போதுமானது. அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அது வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதாவது வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துருக்கான். அது எங்கள் வீட்டோட சொல்லுவாங்க, எல்லாம் அத்தை கூட சொல்லுவாங்க, இதுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ். இட்ஸ் நாட் ஓவர் கான்ஃபிடன்ஸ், இட்ஸ் கான்ஃபிடன்ஸ், அவ்வளோ. அது வந்து டெவலப் பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா? திரும்ப பிலீவ் யுவர் செல்ஸ், பிலீவ் அதர்ஸ், சரௌண்டிங்ஸ். சார் யூ ஹவ் டு சே, யூ ஹவ் டு திங்க் the only good thing is going to happen to you. அவ்வளோதான் சார் சொல்லிட்டு இருங்க சார். சேண்டிங், எஸ் சார். Instead of saying no bad thing will come to me, you say only good things will happen to me. That's it. அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானே. அப்புறம் ஸோ அதனால் ரெக்கவரி எனி டைம் அதனால் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய புஸ்தகம் கிடையாது. இட் இஸ் வந்து இன்ட்யூஷன் இன்சைட். இட் இஸ் ஆக்சுவலி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆண்டவன் கொடுத்தது. எஸ் ஒன்றும் இல்லை, அதான் சரியாக படும் போ, அவ்வளோதான்.
கடைசியாக கொஞ்சம் கேள்வி வந்து என்ன உங்களோட லைக் கொஞ்சம் ஃபேவரட்ஸ். ஸோ உங்களோட ஃபேவரட் புக் என்ன? எனக்கு வந்து அதாவது வந்து இந்த ஒரு புஸ்தகம் எனக்கு ரொம்ப படித்த புஸ்தகம் வந்து எனக்கு வந்து இஃப் டுமாரோ கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி ஆர்ச்சர் எழுதின புஸ்தகம் ஒன்று. அது ரொம்ப வந்து பிடிச்ச புஸ்தகம். அது எனக்கு எனக்கு காலேஜுக்கு அடுத்து படித்த புஸ்தகம். அப்புறம் பூரா நிறைய மேனேஜ்மெண்ட் புஸ்தகம் தான். அப்புறம் அதில் என்ன ஆகும்? இஃப் டுமாரோ கம்ஸ் இல்லை, அதில் வந்து ஒரு இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு பெரிய வந்து ஒரு மியூசியத்துலேருந்து ஒரு வேல்யூபிள் ட்ரெஷரை வந்து திருடிடுவாங்க. ஆனால் மாட்டிக்குவாங்க. அதில் தான் வந்து ஆக்சுவலாக டுமாரோ கம்ஸ் அப்படின்னா தே வாண்ட் ஆக்சுவலி அது வந்து தே வாண்ட் ஆக்சுவலி எஸ்கேப்பும் ஆயிடுவாங்க. அதான் அது தீம். அதான் பட் ஆனால் அருமையான புஸ்தகம். நாவல் அப்படியே படிச்சு வைக்க முடியாது. புண்ணிய செல்வம் மாதிரி இங்கே இருக்கா? இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள இங்கே இருக்கா, அங்கே இருக்கு, மதுரையில் காமிச்சு விட்றேன். அதுக்கப்புறம் பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நிறைய படங்கள் பாலச்சந்தருடைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். யார்? பாலச்சந்தர் டைரக்டர், அவருடைய படங்கள்லாம் பிடிக்கும். சிவாஜி கணேசனுடைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் அவ்வளோ பிடிச்சது இல்லை. பட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல எனக்கு. இப்போல்லாம் நல்ல நிறைய படங்கள்லாம் வருது. பட்டு ஓகே, அது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு இதான் ரொம்ப அப்படின்னு சொன்னால் இரு கோடுகள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் ரொம்ப வந்து பாலச்சந்தர் படம், அது ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட், பட் ரொம்ப வந்து ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொன்ன படம். அது 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 பிடிக்கும். பிடிச்ச பாட்டு இப்போல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இப்போ இளையராஜா வந்து ரகுமான்லாம் கேட்டு செலுத்தரில் எல்லாமே பிடிக்குது. எல்லாமே பிடிக்குது. இப்போ தேர் ஜேன்ஸ் ஆக்சுவலி. அதனால் எல்லாமே பிடிக்கிறது. கடைசி கேள்வி வந்து நீங்களும் என்னோட அப்பா வந்து நிறைய சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க கூட கொஞ்சம் பெங்களூர் பற்றி கதை சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட சைட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப நாட்டியான பையன். அவங்க அப்பா வந்து ரொம்ப நாட்டியான பையன், இன்டெலிஜென்ட் பாய், வந்து சுட்டி பையன். ஆனால் ஒன்று அவன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு ஒரு அதாவது வந்து இது பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டான். அதான். ஸோ இட் இஸ் நாட் லைக் ஆக்சுவலி வந்து அவர் காரைக்குடியில் படித்தார், ராஜபாடியிலேருந்து காரைக்குடி வந்தார், அப்புறம் வந்து விப்ரோவில் இருந்தார், அப்புறம் வந்து அமெரிக்கா போனார். அதெல்லாம் ஆல் புட் அபார்ட். த ஆம்பிஷன் இஸ் ஆல்வேஸ் ஆம்பிஷன். பீப்புள் ஹாவ் டு ஒர்க் ஃபார் தேட் அண்ட் ஏர்ன் இட். அதான் அது வந்து ரொம்ப கட்டிக்காரன். அதில் பெரிய பிடிச்ச மாதிரி அது வந்து அதாவது அதான் முக்கியம். அதில் அதாவது அக்கப்ளைஷ் பண்ணுறதுக்கு எனி காஸ்ட், எஸ் ஐல் டூ இட், அவ்வளோதான். அது உழைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும் அவனோட அந்த அதான் காரணம். அந்த ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக கஷ்டப்பட்டு, அதான் சொல்கிறேன், எனிபடிஸ் லைஃப் யூ கேன் நாட் கிளைம் தட் இட் கேம் ஆன் இட்ஸ் ஓன். இட் இஸ் ஆக்சுவலி அந்த ஸ்வெட்டிங் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஸ்வெட்டிங் என்ன? அந்த அந்த லேடரில் உள்ள ஸ்வெட்டிங் இருக்குது இல்லையா, கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா, அது தெரியாது. ஸோ அவங்க டேடி வந்து ரொம்ப, நாங்கள் கல்யாணம் ஆகும் பொழுது 5th standard தான் படிச்சுட்டு இருந்தான். நல்ல பிள்ளை, ரொம்ப வந்து அம்மா அக்காட்ட ரொம்ப வந்து மோஸ்ட் அஃபெக்ஷனேட் பாய், ரொம்ப மரியாதை என்கிட்ட, போத் பைப்பா அண்டு அப்பா. ஏன்னா நான் ஒன்லி சன் இன் லா டு த ஃபேமிலி. பட்டு நல்ல பிள்ளை அவன் வந்து வி கேன் நாட் ஃபர்கெட். நல்ல பையன், அவ்வளோதான். அது வந்து ஒரு கிரேடிங் கேட்டிங்க அப்படின்னா எக்ஸலண்ட். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன் அவ்வளோதான். அவன் வந்து எப்படின்னா அது வந்து எப்படின்னா எனி லவ் வி கேனாட் ஆக்சுவலி ஹாவ் அ லவ் வெதர் இட் இஸ் கிட், ஒய்ஃப், பேரண்ட்ஸ், இன்லாஸ், எது இருந்தாலும் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் சம் கண்டிஷன், அது லைவ் இல்லை. இட் இஸ் ஆல் அன்கண்டிஷனல் லவ். அது சொல்லுவாங்க, தானாக வந்தது, அவ்வளோதான். இதுதான் அன்கண்டிஷனல் லவ். அது வந்து அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் தெரியாது. ஏன்
எங்கள் தான் அப்படி சொல்ல தெரியாது, இது எங்கள் பையன் அப்படி சொல்ல தெரியாது. அது அந்த மாதிரி. இதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இல்லை இல்லை, இது வந்து கம்ப்ளிமெண்ட் சொல்ல மாட்டேன்னா, இது வந்து ஆர்ட்ஸ். அது என்ன காரணம்னா என்னோட மனசேர்ந்து உள்ளே சொல்கிறேன். என்ன காரணம், நல்ல பையன், நல்ல ஒழுக்கம். ஏன்னா ஜேபிஐயாவுடைய பேரம்பேத்திகள் எல்லாருமே சரி, அதுவும் எஸ்பெஷலி நம்ம வந்து அப்பா, அத்தை, பெரியப்பா, தேர் ஆக்சுவலி ஆல் தி 3 ஆர் ஆக்சுவலி பெஸ்ட் ஆஃப் தி எர்த். எந்த குறையும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு. ஜேபி அப்படி தான் இருப்பாங்க. He never actually interfere in others' work. He will not show interest on the what others are doing. Focused. அவர் என்ன பண்ணுவாரோ அதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஐயா. ஸோ அதே மாதிரி முடிவு என்ன அப்படி தான். அவன் வந்து ஒரு கிரீடினஸ் இருக்காது, அடுத்தவன்ட்டு ஏதாவது பாய வாங்கணும் இது வாங்கணும் அதெல்லாம் இருக்காது. ஓகே, கண்டென்ட் லைஃப் லைக் ஓகே எனக்கு போதும். ஆனால் நான் வந்து இருந்தாலும் நான் உழைச்சி வாங்குவேன். அதான் முக்கியம் வாழ்க்கையில். ஐ ஒர்க் அண்ட் earn it. அதான் முக்கியம். அதில் அடுத்தவன்ட்ட வாங்கி ஒன்றே வந்து ஓவர் நைட் வந்து பண்ணிடணும், எனக்கு வந்து 10 மில்லியன் பணம் வரும் அப்படிலாம் அப்படி நினச்சதே கிடையாது யாருமே. ஓகே, வாட் எவர் இட் மே, டெஃபினெட்லி ஒன் டே I'll reach, focus, I'll work for that and earn it. அது வந்து நீங்கள் 3 பேருக்குமே பிறந்தவங்க. ஆமாம், இப்போ வந்து தேங்க்ஃபுல்லி இப்போ இந்த தடவை பேசுகிறது வந்து இப்போ கொஞ்சம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது எல்லாருக்கும் யாரோ பண்ணாங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் இல்லை அது வந்து தி ஆல் டிசர்வ், ஆல் த 3 ஆர் டிசர்வ் இட். ஆமாம், இந்த குறையும் இல்லை. இல்லை நான் இந்த ரெக்கார்டிங் மாதிரி எல்லாரும் இல்லை ஒன்றுமே இல்லை, நீ கேட்டதை கூட தெரியும். நான் பேச வந்து வந்து நான் ரெக்கார்டிங்காக சொல்லலை. ஆமாம் உண்மையிலே சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டம் சொல்லணும்னு ஆசைப்படல. பட் ஆனால் ஒன்றே ஒன்று, நான் என்னுடைய குறிக்கோள் இருக்குல்ல, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு வாழ்க்கையில் குறிக்கோள் வேணும். அது வந்து அப்ஜெக்டிவ், இது பண்ணணும் பண்ணிடணும், அவ்வளோதான் தெரியும் எனக்கு. எனக்கு மற்றது ஒன்றுமே தெரியாது. அர்ஜுனா மாதிரி தான். ஃபோக்கஸ் 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 ஃபோக்கஸ். பட் மே ஆக்சுவலி யூ மே திங்க் தட் ஐ எம் ராங். மேபி யூ திங்க் வாட் எவர் யூ வாண்ட், ஐ டோன்ட் மைண்ட். இது என்னுடைய ஃபோக்கஸ். ஐ வாண்ட் டு டூ இட் இன் த ரைட் வே. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் ஆக்சுவலி ஷார்ட்கட்டாக நினைக்கவே இல்லை. நான் வந்து இப்படி ஷார்ட்டில் போயின்னு நினைக்கல. ஐ வில் க்ரோ இன் த ஆர்கனைசேஷன் இன் த ரைட் வே. அப்புறம் நத்திங் ராங். ஆமாம், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கரெக்டாக சொல்ல, ஐம் சேயிங் சரி இன் இங்கிலீஷ். இந்த மாதிரி லைக் ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் லைக் நான் நிறைய பேருக்கு சொல்வேன், லைக் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஸோ அதனால ஐயா கூட பண்ணல, நிறைய பேர் கூட இல்லை இது வெரி குட் ஆக்சுவலி இனிஷியேட்டிவ். திஸ் வாட் ஆக்சுவலி ஐம் சேயிங். இப்போ இல்லை ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கோயிங் ஆக்சுவலி ரீப்ளே வில் சே, அரே ஒன் டே வி ஆர் தேர் அட் ட்ரிச்சி ஆன் த பர்டிகுலர் டே வி ஆக்சுவலி ரெக்கார்டட் வந்து மாமா பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ வெரி குட் ரீகேப். இன்னும் வெரி குட் ரீகேப். எங்கள் அப்போ தான் போட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்கும். அது கேட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போவே கரெக்டாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேட்டிருக்கேன். எல்லா விஷயங்கள், குடும்ப விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அது. ஸோ நான் அப்போ ஏன் பண்ணேன்னு தெரியல, ஆனால் பண்ண தோணுச்சு. நான் சொல்கிறேன், நீ பண்ணுறீ இல்லையா, நான் 82லேயே பண்ணிட்டேன். ஏன் பண்ணேன்னு தெரியல. எதுக்கடா இருக்கு இன்டர்வியூவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இல்லை நான் நெவர் தாட் சொல்லி எங்கள் அப்போ தான் அப்போ இறந்து போகிறாங்கன்னு நினைக்கல. பட் ஆனால் அது வந்து ஸோ இட் இஸ் இப்போ ட்ரெஷர் நாவும். இப்போ நீ ப்ளே பண்ணும்பொழுது எங்கள் அப்போ தான் அவருடைய குரல் எங்களை கேட்க முடியுது. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம் முடிச்சு. ஆமாம். ஆனால் அந்த கமாண்டிங் வாய்ஸ், அது வந்து அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஃபர்ம்னஸ் இந்த லைஃப். இப்படி பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐ கேன் சி வாட் யூ கால் அஸ் டைனமிக் லேடி. அதெல்லாம் எங்களால் இப்போ வந்து இப்போவும் கேட்டால் வந்து எஸ் சொல்கிறது அந்த அந்த தோரணையே தெரியும் நமக்கு வந்து. ஓகே, சீஸ் ஃப்ரம் வெரி பிக் ஃபேமிலி அண்ட் ஆக்சுவலாக அவங்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். போட்டு காட்டுறேன், நாளைக்கு போட்டு காட்டுறேன். இங்கே தான் இருக்குது. சரி, சூப்பராக இருந்துச்சு. வெரி குட். தேங்க்யூ வெரி மச். யூ கேன் புட் இட் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச்.